தி மிஸ்ஸிங் லீட் 3 பகுதி. கட்டிடக் கலைஞரின் மரபு. கம்பிகளுக்கு பின்னால் கட்டிடக் கலைஞர் மற்றும் அவரது நெட்வொர்க் துண்டிக்கப்பட்டதால். நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் இறுதியாக மூச்சுவிட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நகரம் ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலில் இருந்து காப்பாற்றப்பட்டது. ஆனால் குற்றத்தின் நிழல் எப்பொழுதும் நீடித்தது. எதிர்பாராத மூலைகளிலிருந்து வெளிவர தயாராக இருப்பதை நிர்மலா அறிந்திருந்தார். நிர்மலா தனது வழக்கத்தில் குடியேறியபோது. இயக்குனர் கார்ட்டரிடமிருந்து எதிர்பாராத வருகையை பெற்றார். அவர் ஒரு ஆணித்தரமான முகபாவத்தை எடுத்துச் சென்றார். அது நிர்மலாவின் இதயத்தை மூழ்கடிக்கச் செய்தது. எங்களுக்கு ஒரு சூழ்நிலை உள்ளது என்று கார்ட்டர் அவளிடம் ஒரு கோப்பை கொடுத்தார். கடந்த வாரத்தில் சந்தேகத்திற்கிடமான மரணங்கள் தொடர்கின்றன. கட்டிடக் கலைஞருடன் தொடர்பு கொண்டிருந்த அனைத்து உயர்மட்ட நபர்களும். நிர்மலா ஃபைலை திறந்தாள். பாதிக்கப்பட்டவர்களில் முக்கிய தொழிலதிபர்கள். அரசியல்வாதிகள் மற்றும் ஒரு நீதிபதியும் அடங்குவர். ஒவ்வொருவரும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தி ஆர்க்கிடெக்டுக்கு எதிரான விசாரணையில் உதவினர். நாம் என்ன பார்க்கிறோம். நிர்மலா கேட்டாள் அவளது தொனி தீவிரமாக. எங்கள் அணிகளுக்குள் இன்னும் ஒரு மச்சம் இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். என்று கார்ட்டர் கடுமையாக பதிலளித்தார். யாரோ உள்ளே இருந்து கட்டிடக் கலைஞரின் வேலையை தொடர்கிறார்கள். நிர்மலாவுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் ஒரு மச்சத்தை கம்பிகளுக்கு பின்னால் வைத்திருந்தார்கள். இப்போது மற்றொரு மச்சம் வெளிப்பட்டது. நாங்கள் வேகமாக செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். உள்ளே யாராவது முக்கிய நபர்களை குறிவைத்தால். அவர்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ரேச்சலும் ஜேமியும் நிர்மலாவுடன் கலந்தாய்வு அறையில் சேர்ந்தனர். அங்கு அவர்கள் தரவை பகுப்பாய்வு செய்யத் தொடங்கினர். டிஜிட்டல் தடயங்கள் மற்றும் தகவல் தொடர்பு பதிவுகள் மூலம் ஜேமியின் இணைய பாதுகாப்பு திறன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. சந்தேக நபர்களின் பட்டியலை நாம் சுருக்க வேண்டும். என்று ரேச்சல் கூறினார். அவரது குரலில் விரக்தி வெளிப்பட்டது. இந்த மரணங்களால் யாருக்கு அதிக லாபம் கிடைத்தது. சாட்சியங்களை தேடும்போது மணிநேரங்கள் நாட்களாக மாறியது. உள் FBI நெட்வொர்க்கிலிருந்து அனுப்பப்பட்ட மறைகுறியாக்கப்பட்ட செய்திகளை கண்டறிந்தபோது ஜேமியின் முன்னேற்றம் ஏற்பட்டது. செய்திகள் அதின்மீனமானவை. ஆனால் ஜேமி அவற்றை டிக்ரிப்ட் செய்ய முடிந்தது. தி ஆர்க்கிடெக்டை வீழ்த்துவதில் பங்கு வகித்த எவரையும் அகற்றுவதற்கான ஒரு குளிர்ச்சியான திட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த நெட்வொர்க்கிற்கான அணுகல் யார். நிர்மலா கேட்டாள். சில மக்கள் மட்டுமே என்று ஜேமி பதிலளித்தார். பட்டியலை காட்டினார். நிர்மலாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒரு பெயர் மேலே இருந்தது. ஏஜென்ட் மார்கஸ் ஹில். அவரது பாவம் செய்ய முடியாத சாதனை மற்றும் அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்ற மூத்த முகவர். நிர்மலா அதை நம்ப முடியாமல் தவித்தாள். மார்கஸ், நீ சொல்வது உறுதியா. ஜேமி தலையசைத்தார். ஆதாரங்கள் அவரை சுட்டிக்காட்டுகின்றன. நாம் அவரை உள்ளே அழைத்து வர வேண்டும். மார்கஸை நேரடியாக எதிர்கொள்வது ஆபத்தானது என்பதை நிர்மலா அறிந்திருந்தார். அவர்களுக்கு ஒரு உத்தி தேவைப்பட்டது. குழு அவரது நடவடிக்கைகளை நெருக்கமாக கண்காணிக்க ஒரு திட்டத்தை வகுத்தது. நகர்த்துவதற்கு முன் மேலும் ஆதாரங்களை சேகரித்தது. ஒரு இரவு மார்கஸை கண்காணித்துக் கொண்டிருந்தபோது. அவர் அலுவலகத்தை விட்டு தாமதமாக வெளியேறுவதை அவர்கள் கவனித்தனர். நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு தனிமையான கிடங்கிற்கு செல்கிறார்கள். நிர்மலாவும் ரேச்சலும் பாதுகாப்பான தூரத்தை கடைபிடிக்க முடிவு செய்தனர். கிடங்கில் அவர்கள் தெளிவாக சட்ட அமலாக்கத்தில் இல்லாத தனிநபர்களின் குழுவுடன் மார்கஸ் சந்திப்பை கண்டனர். இது ஒரு ரகசிய சந்திப்பு. மற்றும் மார்கஸ் ரகசிய தகவல்களை ஒப்படைப்பது போல் தோன்றியது. இதுதான் நிர்மலா ரேச்சலிடம் கிசுகிசுத்தாள். நாங்கள் இப்போது செல்ல வேண்டும். காத்திருப்புடன் நிர்மலாவும் ரேச்சலும் கிடங்கை முற்றுகையிட்டனர். ஒரு சிறிய துப்பாக்கி சண்டை நடந்தது. ஆனால் அவர்கள் மார்கஸ் மற்றும் அவரது கூட்டாளிகளை அடக்க முடிந்தது. அவர்கள் மார்கஸை கைவிலங்கிட்டபோது. அவருடைய வெளிப்பாடு கோபமும் தோல்வியும் கலந்திருந்தது. ஏன் மார்கஸ். நிர்மலா அவன் கண்களை பார்த்து கேட்டாள். நீங்கள் எங்களில் ஒருவராக இருந்தீர்கள். மார்கஸ் சிரித்தார். அவரது பார்வையில் எதிர்ப்பின் குறிப்பு. உனக்கு புரியாது நிர்மலா. கட்டிடக் கலைஞரின் பார்வை ஆரம்பம்தான். இன்னும் நிறைய ஆபத்தில் உள்ளது. மீண்டும் தலைமையகத்தில் மார்கஸ் உயர் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டார். அவரது பரிவர்த்தனைகளில் இருந்து மீட்கப்பட்ட தகவல்கள். கட்டிடக் கலைஞரின் காரணத்திற்கு இன்னும் விசுவாசமாக இருக்கும் ஒரு பரந்த நெட்வொர்க் பற்றிய நுண்ணறிவை வழங்கின. சண்டை வெகு தொலைவில் இருந்தது. நிர்மலா மற்றும் அவரது குழுவினரின் விரைவான செயல்களுக்காக இயக்குனர் கார்ட்டர் பாராட்டினார். ஒரு சாத்தியமான பேரழிவை நீங்கள் தடுத்துள்ளீர்கள். ஆனால் நாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். கட்டிடக் கலைஞரின் பாரம்பரியம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் தொலைநோக்குடையது.
நிர்மலா அவன் வார்த்தைகளின் தீவிரத்தை புரிந்து கொண்டு தலையசைத்தாள். ஊழல் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான போர் முடிவில்லாத ஒன்றாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வெற்றியின் போதும் அவை வலுவாகவும் மீள்தன்மையுடனும் வளர்ந்தன. அன்று மாலை நிர்மலா வீடு திரும்பியதும் எமிலி அவளை அன்புடன் அரவணைத்து வரவேற்றாள். நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள், எமிலி மெதுவாக சொன்னாள். ஆனால் நான் உன்னைப் பற்றி பெருமைப்படுகிறேன். நிர்மலா எமிலியை அருகில் வைத்துக்கொண்டு சிரித்தாள். இது இன்னும் முடிவடையவில்லை, ஆனால் நாங்கள் முன்னேறி வருகிறோம். ஒரு நேரத்தில் ஒரு படி. உடனடி அச்சுறுத்தல் நடுநிலையான நிலையில் நிர்மலா உறுதியான உணர்வை உணர்ந்தார். நகரம் நிறைய கடந்துவிட்டது, ஆனால் அது நெகிழ்ச்சியையும் காட்டியது. அவளும் அப்படித்தான். அவரது அணி மற்றும் அன்பானவர்களுடன் நிர்மலா தனது நீதியை தொடர தயாராக இருந்தார். வஞ்சகத்தின் நிழல்கள் இன்னும் பதுங்கியிருந்தன. ஆனால் நிர்மலா பாரெட் ஒரு ஒளியின் கலங்கரை விளக்கமாக இருந்தார். உண்மையை வெளிக்கொணர்வதற்கும் தனது நகரத்தை பாதுகாப்பதற்கும் அர்ப்பணிப்புடன் இருந்தார். ஒரு நேரத்தில் ஒரு முன்னணி காணாமல் போனது. ஒவ்வொரு அடியும் அவளை பாதுகாப்பான, மிகவும் நியாயமான உலகத்திற்கு நெருக்கமாக கொண்டு வந்ததை அறிந்த அவள் முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்வாள். உடைந்த விசுவாசம். மார்கஸ் ஹில் காவலில் வைக்கப்பட்டு அவரது ரகசிய நடவடிக்கைகள் தடைபட்டதால் நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் மற்றொரு நெருக்கடியை தவிர்க்க முடிந்தது. இருப்பினும் வரவிருக்கும் ஆபத்து பற்றிய உணர்வு இன்னும் இருந்தது. கட்டிடக் கலைஞரின் நெட்வொர்க் பலவீனமடைந்தாலும் முற்றிலும் அகற்றப்படவில்லை. மேலும் ஒரு ஆழமான சதித்திட்டத்தின் பயம் FBI இன் தாழ்வாரங்களை வேட்டையாடியது. ஒரு நாள் காலையில் நிர்மலா லேட்டஸ்ட் இன்டெல்லை பார்த்து கொண்டிருந்தபோது ஜேமி தன் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். நிர்மலா, நீ இதை பார்க்க வேண்டும் என்று புதிதாக அச்சிடப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்தாள். நிர்மலா ஆவணத்தை ஸ்கேன் செய்தாள். கட்டிடக் கலைஞரின் எஞ்சியிருக்கும் விசுவாசிகளின் ரகசிய சந்திப்பு பற்றிய அனாமதேய உதவிக்குறிப்பை இது விவரிக்கிறது. இடம் நகரின் புறநகரில் கைவிடப்பட்ட மாளிகை. இன்றிரவு திட்டமிடப்பட்டுள்ளது. இறுதியாக அவர்களை வேறறுக்க இதுவே நமக்கு வாய்ப்பாக அமையும் என்று நிர்மலா சொன்னாள். உறுதிப்பாடு அவள் குரலில் பதிந்தது. நாம் ஒரு குழுவை தயார் செய்து வேகமாக செல்ல வேண்டும். ரேச்சலும் ஜேமியும் அவளுடன் ஒரு வியூக அமர்வில் சேர்ந்தனர். நாங்கள் இதை கவனமாக அணுக வேண்டும், ரேச்சல் எச்சரித்தார். அவர்களில் எத்தனை பேர் இருப்பார்கள் அல்லது அவர்கள் எவ்வளவு ஆயுதம் ஏந்தியிருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஜேமி தலையசைத்தார். நான் மாளிகையைச் சுற்றி கண்காணிப்பை அமைப்பேன். நாம் உள்ளே செல்வதற்கு முன் கண்களையும் காதுகளையும் உள்ளே கொண்டு வர முடிந்தால் நாம் எதை கையாளுகிறோம் என்பதைப் பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். அணி திரண்டதால் நிர்மலாவால் நச்சரிக்கும் உணர்வை அசைக்க முடியவில்லை. கடைசி நிமிடத்தில் ஏதேனும் தகவலை பெறலாம் என்ற நம்பிக்கையில் மார்கஸை அவனது செல்லில் பார்க்க அவள் முடிவு செய்தாள். மார்கஸ், நிர்மலா குளிர் உலோக கம்பிகளில் சாய்ந்து கொண்டு இன்றிரவு சந்திப்பு பற்றி எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு உதவுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவலாம். மார்கஸ் சிரித்தார், ஒரு வெற்று ஒலி. நிர்மலா, நான் உங்களுக்கு உதவப் போகிறேன் என்று நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? நான் நினைத்ததை விட நீ அப்பாவியாக இருக்கிறாய். நிர்மலாவின் கண்கள் இறுகியது. நீங்கள் ஏற்கனவே சிறையில் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மார்கஸ். ஒத்துழைக்கவும், ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்யலாம். ஒரு கணம் மார்கஸ் அவள் வார்த்தைகளை பரிசீலித்தார். சரி, சரி, அவர் இறுதியாக கூறினார். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இதை என்னிடம் கேட்கவில்லை. மாளிகை ஒரு பொறி. அவர்கள் உங்களை எதிர்பார்க்கிறார்கள். நிர்மலாவுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தேன், மார்கஸ் ஒப்புக்கொண்டார். அவர்கள் எப்பொழுதும் ஒரு காப்பு பிரதி வைத்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு உங்களை கவர்ந்திழுக்கும் ஒரு கவனச்சிதறல் மட்டுமே. கனத்த இதயத்துடன் மார்கஸின் செல்லை விட்டு வெளியேறினாள் நிர்மலா. அவள் எதிர்பார்த்ததை விட பங்குகள் அதிகமாக இருந்தன. அந்த தகவலை தன் குழுவினருக்கு விரைவாக தெரிவித்தாள். நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்று நிர்மலா கூறினார். இது வெறும் சந்திப்பு அல்ல, இது ஒரு பதுங்கு குழி. இரவு விழுந்தது மற்றும் அணி மாளிகையைச் சுற்றி நிலைக்கு நகர்ந்தது. ஜேமியின் கண்காணிப்பு கருவி உள்ளே கடுமையான செயல்பாட்டை உறுதிப்படுத்தியது. ஆனால் காற்றில் பதற்றம் தெளிவாக இருந்தது. நிர்மலா, ரேச்சல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முகவர்கள் குழு மாளிகையை நெருங்கியது. மற்றவர்கள் சுற்றளவை பாதுகாத்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது மறைந்திருக்கும் கேமராக்கள், தந்திரமாக வைக்கப்பட்ட காவலர்கள் மற்றும் தப்பிக்கும் வழிகள் போன்ற அமைப்புகளின் சொல்லும் அறிகுறிகளை அவர்கள் கவனித்தனர்.
நாங்கள் அமைதியாக உள்ளே சென்று அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறோம். நிர்மலா அறிவுறுத்தினார். கவனமுடன் இரு. அந்த குழு மாளிகையின் பக்கவாயிலை உடைத்து. மங்கலான வெளிச்சமுள்ள தாழ்வாரங்கள் வழியாக திருட்டுத்தனமாக நகர்ந்தது. விசுவாசிகள் கூடியிருந்த பிரதான மண்டபத்தை அவர்கள் நெருங்கும் போது காற்று எதிர்பார்ப்புடன் அடர்த்தியாக இருந்தது. ஒரு விரைவான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் நிர்மலாவும் அவரது குழுவும் ஆயுதங்களை இழுத்துக்கொண்டு மண்டபத்திற்குள் நுழைந்தனர். வந்தவர்களை கைது செய்ததால் கூச்சல். குழப்பம் ஏற்பட்டது. இருப்பினும் வெற்றியின் உணர்வு குறுகிய காலமாக இருந்தது. திடீரென ஏற்பட்ட வெடிப்பு மாளிகையை உலுக்கி. குப்பைகள் பறந்தன. நிர்மலா தரையில் வீசப்பட்டாள். காதுகள் ஒலித்தன. அவள் தன் அணியை தேடி அவள் காலடியில் ஓடினாள். ரேச்சல். ஜேமி. அவள் கூப்பிட்டாள். குழப்பத்தில் அவள் குரல் கேட்கவில்லை. ரேச்சல் புகையிலிருந்து வெளிப்பட்டு. குண்டுவெடிப்பில் காயமடைந்த ஜேமிக்கு உதவினார். நாங்கள் இப்போது வெளியேற வேண்டும். ரேச்சல் கத்தினார். அவர்கள் இடிபாடுகள் வழியாக செல்லவும். கைப்பற்றப்பட்ட விசுவாசிகள் மற்றும் அவர்களின் காயமடைந்த அணியினரை பாதுகாப்பாக வழிநடத்தினர். வெளியே அவசர உதவியாளர்கள் ஏற்கனவே சம்பவ இடத்தில். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். புழுதி படிந்ததால் நிர்மலா சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். இந்த மாளிகை இடிந்த நிலையில் இருந்தது. ஆனால் கட்டிடக் கலைஞரின் வலைப்பின்னலில் முக்கிய நபர்களை பிடிக்க முடிந்தது. இது ஒரு கசப்பான வெற்றியாகும். எதிரிகள் தங்கள் ரகசியங்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்ததன் மூலம் சிதைக்கப்பட்டது. தலைமையகத்தில் மீண்டும் இயக்குனர் கார்ட்டர் அணியினரிடம் உரையாற்றினார். இன்றிரவு நீங்கள் ஒரு சிறந்த வேலையை செய்தீர்கள். கட்டிடக் கலைஞரின் விசுவாசிகளுக்கு நாங்கள் குறிப்பிடத்தக்க அடியை அளித்துள்ளோம். ஆனால் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த புதிரின் துண்டுகள் இன்னும் உள்ளன. நிர்மலா தலையசைத்தாள். சண்டை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. அவர்கள் பதுங்கியிருந்து தப்பியிருந்தனர். ஆனால் எதிரி இன்னும் வெளியே இருந்தார். அவர்களின் அடுத்த நகர்வை திட்டமிட்டார். அன்றிரவு நிர்மலா எமிலி வீட்டிற்கு திரும்பினார். அவர் அவளை அன்பான அரவணைப்புடன் வரவேற்றார். வெடிப்பு பற்றி நான் கேள்விப்பட்டேன். எமிலி சொன்னாள். அவளுடைய குரல் கவலையால் நிறைந்தது. நல்லா இருக்கீங்களா? நான் நன்றாக இருக்கிறேன். நிர்மலா அவளுக்கு உறுதியளித்தாள். சில ஸ்கிராப்புகள். அவற்றில் சில கிடைத்தன. ஆனால் அது இன்னும் முடிவடையவில்லை. எமிலி அவள் கண்களை பார்த்தாள். நீங்கள் உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறீர்கள் நிர்மலா. உங்களையும் கவனித்துக் கொள்ள நினைவில் கொள்ளுங்கள். நிர்மலா சிரித்தாள். எமிலியின் அசைக்க முடியாத ஆதரவிற்கு நன்றி கூறினாள். நான் செய்வேன். நாங்கள் இதை ஒரு நேரத்தில் ஒரு படி கடந்து செல்வோம். படுக்கைக்கு தயாரானபோது நிர்மலாவின் மனம் அன்றைய நிகழ்வுகள் மற்றும் வரவிருக்கும் சவால்களை பற்றிய எண்ணங்களால் துடித்தது. நீதிக்கான பாதை ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. ஆனால் அவளது அணியுடன் அவள் நேசிப்பவர்களின் ஆதரவுடன். அவள் அடுத்து வந்ததை எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். உண்மை மற்றும் நீதிக்கான நாட்டம் தொடர்ந்தது. பாதுகாப்பான எதிர்காலத்தின் வாக்குறுதியால் உந்தப்பட்டது. ஒரு நேரத்தில் காணாமல் போன ஒரு முன்னணி. நிர்மலா பாரெட் நிழல்களில் மறைந்திருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நீதி வெற்றி பெறுவதை உறுதி செய்வார். பாதாள உலகத்தின் எதிரொலி. மேன்ஷன் ரெய்டு நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினரை காயப்படுத்தியது. ஆனால் உறுதியாக இருந்தது. அவர்கள் கட்டிடக் கலைஞரின் நெட்வொர்க்கிலிருந்து முக்கிய நபர்களை கைப்பற்றினர். ஆனால் உடனடி அச்சுறுத்தலின் உணர்வு நீடித்தது. நெட்வொர்க்கின் அணுகல் மற்றும் பின்னடைவு தெளிவாக இருந்தது. மேலும் அவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். சோதனைக்கு பின் சில நாட்களில் மாளிகையில் இருந்து மீட்கப்பட்ட சாதனங்களில் ஜேமியின் மறைகுறியாக்க பணியானது. மறைகுறியாக்கப்பட்ட தகவல்தொடர்புகளின் தொடர்ச்சியை வெளிப்படுத்தியது. அவற்றில் தி ஆரக்கிள் என்று குறிப்பிடும் ஒரு செய்தி இருந்தது. இது கட்டிடக் கலைஞரின் நெட்வொர்க்கிற்கு மூலோபாய திசையை வழங்கும் நபருடன் இணைக்கப்பட்ட குறியீட்டு பெயராகும். இந்த ஆரக்கிள் புதிய பொம்மை மாஸ்டர் போல் தெரிகிறது. என்று ஜேமி ஒரு குழு மாநாட்டின் போது விளக்கினார். அவர்கள் யார்? அவர்களின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ரேச்சல் தலையசைத்தாள். ஆரக்கிளை அகற்ற முடிந்தால் நெட்வொர்க்கில் எஞ்சியிருப்பதை நாம் சீர்குலைக்க முடியும். குழு ஒப்புக்கொண்டது. மேலும் நிர்மலா ஒரு பழைய தொடர்பை தொடர்பு கொள்ள முடிவு செய்தார். குற்றவியல் பாதாள உலகில் ஆழமான தொடர்புகளை கொண்டிருந்த முன்னாள் தகவலறிந்த ஆண்ட்ரே வாக்கர். ஆண்ட்ரே பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டார். ஆனால் ஆரக்கிளில் யாராவது இண்டெல் வைத்திருந்தால் அது அவர்தான். பல நாட்கள் தேடுதலுக்கு பிறகு நிர்மலா ஆண்ட்ரேவை நகரின் புறநகரில் உள்ள ஒரு தீர்வறிக்கை பட்டியில் கண்காணித்தார்.
அவள் மங்கலான ஸ்தாபனத்திற்குள் நுழைந்து ஒரு மூலையில் உள்ள மேசையில் அவனைக் கண்டாள். பானத்திற்கு பாலூட்டினாள். அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவளை பார்த்ததும் அவன் கண்களில் ஆச்சரியம் மினுமினுத்தது. நிர்மலா பாரட் ஆண்ட்ரே கூறினார். அவரது உதடுகளில் லேசான புன்னகை விளையாடியது. இது சிறிது நேரம். நாம் பேச வேண்டும் ஆண்ட்ரே. நிர்மலா பதிலளித்து அவருக்கு எதிரே ஒரு இருக்கையில் அமர்ந்தார். ஆரக்கிள் என்று அழைக்கப்படும் ஒருவரைப் பற்றிய தகவல் எனக்கு தேவை. ஆண்ட்ரேவின் வெளிப்பாடு தீவிரமாக மாறியது. ஆரக்கிள் ஒரு மோசமான செய்தி நிர்மலா. அந்த பெயரைச் சொன்னால் கூட நீங்கள் கொல்லப்படலாம். நீ ஏன் இதில் கலந்துவிட்டாய். இது கட்டிடக் கலைஞரின் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. என்று நிர்மலா விளக்கினார். அதிக உயிர்களை இழக்கும் முன் நாம் அவர்களை நிறுத்த வேண்டும். ஆண்ட்ரே தன் நாட்காலியில் சாய்ந்தபடி பெருமூச்சு விட்டான். சரி நான் உனக்கு உதவுகிறேன். ஆனால் இது எளிதாக இருக்காது. ஆரக்கிள் நிழலில் இருந்து இயங்குகிறது. தங்கள் கைகளை அழுக்காக்காமல் சரங்களை இழுக்கிறது. எங்கிருந்து தொடங்குவது. நிர்மலா கேட்டாள். டவுன்டவுனில் ஒரு இடம் இருக்கிறது. எலிசியம் என்று அழைக்கப்படும் உயர்தர கிளப். இது அனைத்து வகையான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் ஒரு முன்னோடியாகும். மேலும் அதை அடிக்கடி செய்பவர்களுக்கு தகவல் இருக்கலாம். ஆனால் கவனமாக இருங்கள். இது ஒரு ஆபத்தான கூட்டம். ஆண்ட்ரேவின் முன்னிலையுடன் நிர்மலா தனது அணிக்கு திரும்பினார். அவர்கள் எலிசியத்தில் ஒரு ரகசிய நடவடிக்கைக்கு தயாரானார்கள். அபாயங்களைப் பற்றி அறிந்திருந்தனர். ஆனால் ஆரக்கிளை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தனர். அன்று இரவு நிர்மலாவும் ரேச்சலும் எலிசியத்திற்குள் நுழைந்தனர். கூட்டத்துடன் கலந்து கொண்டனர். கிளப் செழுமை மற்றும் துணையின் ஒரு தளமாக இருந்தது. புரவலர்கள் அனைத்து விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்றனர். அவர்கள் பிரிந்தனர். ஒவ்வொருவரும் கவனத்தை ஈர்க்காமல் தகவல்களை சேகரிக்க முயற்சிக்கின்றனர். நிர்மலா ஒரு நல்ல உடை அணிந்த ஒரு நபருடன் உரையாடலை தொடங்கினார். அவர் வழக்கமானவராக தோன்றினார். இந்த இடம் தி ஆரக்கிள் என்று அழைக்கப்படும் ஒருவருடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று நான் கேள்விப்பட்டேன். அவள் சாதாரணமாக சொன்னாள். அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா. மனிதனின் கண்கள் சுருங்கின. நீங்கள் ஆரக்கிள் பற்றி கேட்க விரும்பவில்லை. என்று அவர் எச்சரித்தார். இது பாதுகாப்பானது அல்ல. நிர்மலா அவனது நம்பிக்கையை பெறுவதற்காக ஒரு பேச்சை நுட்பமாக காட்டி அழுத்தினாள். நான் பிரச்சனை செய்வதற்காக இங்கு வரவில்லை. எனக்கு தகவல் மட்டுமே தேவை. மனிதன் பெருமூச்சு விட்டான். பதட்டத்துடன் சுற்றி பார்த்தான். சரி மேலே ஒரு தனி அறை இருக்கிறது. ஆரக்கிளின் லெப்டினன்ட்கள் அங்கு சந்திக்கிறார்கள். ஆனால் கவனமாக இருங்கள். அவர்கள் அந்நியர்களிடம் கருணை காட்ட மாட்டார்கள். இதற்கிடையில் தி ஷேடோ என்று அழைக்கப்படும் தி ஆரக்கிளின் வலது கை மனிதனுடன் சமீபத்திய சந்திப்பை பற்றி விவாதிக்கும் இரண்டு புரவலர்களுக்கு இடையிலான உரையாடலை ரேச்சல் கேட்க முடிந்தது. அவள் நிர்மலாவிடம் தகவலை தெரிவித்தாள். அவர்கள் மாடியில் உள்ள தனியறையை பார்க்க முடிவு செய்தனர். அவர்கள் அறையை நெருங்கியதும் இரண்டு காவலர்கள் அவர்களின் பாதையை தடுத்தனர். தனிப்பட்ட சந்திப்பு. அவர்களில் ஒருவர் உருமினார். செல்லக்கூடாது. நிர்மலா தன் பேச்சை பழிச்சிட்டாள். கூட்டாட்சி முகவர்கள். ஒதுக்கி வைக்க. காவலர்கள் தயங்கினர். அந்த நேரத்தில் ரேச்சல் வேகமாக நகர்ந்து ஒருவரை நிராயுதபாணியாக்கி மற்றவரை நிர்மலா அடக்கினார். அவர்கள் அறைக்குள் வெடித்து ஒரு மேசையைச் சுற்றி மனிதர்கள் குழுமியிருப்பதைக் கண்டனர். வரைபடங்கள் மற்றும் ஆவணங்கள் அவர்களுக்கு முன்னால் விரிக்கப்பட்டன. FBI. நாம் அவற்றை காணக்கூடிய கைகள். நிர்மலா உத்தரவிட்டார். ஆண்கள் அதற்கு இணங்க. அவர்கள் கைவிலங்கிடப்பட்ட நிலையில். அவர்களில் ஒருவர் மாத்திரையை பிடிப்பதை நிர்மலா கவனித்தாள். சாதனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை கைப்பற்றினாள். மீண்டும் தலைமையகத்தில் ஜேமி டேப்லெட்டை டிகிரிப்ட் செய்யும் பணியில் ஈடுபட்டார். இது பெரியது. அவள் குரலில் உற்சாகம். இது பாதுகாப்பான வீடுகள். சொத்துக்கள் மற்றும் தொடர்புகளின் பட்டியல். அது நம்மை ஆரக்கிளுக்கு இட்டுச் செல்லும். அவர்கள் தரவை ஆராய்ந்தபோது ஒரு பெயர் தனித்து நின்றது. நகர நிர்வாகத்தில் ஒரு உயர் அதிகாரி. நிகழ்வுகளை உள்ளே இருந்து கையாளும் சக்தி கொண்ட ஒருவர். நிர்மலாவிற்கு கோபம் அதிகரித்தது. அவள் நினைத்ததை விட ஊழல் ஆழமாக ஓடியது. டைரக்டர் கார்ட்டர் வேகத்தில் கொண்டு வரப்பட்டார். இது ஒரு திருப்புமுனை என்று அவர் கூறினார். நாங்கள் இதை விரைவாக ஆனால் கவனமாக நகர்த்த வேண்டும். தவறான நபரை விரைவில் அம்பலப்படுத்தினால் ஆரக்கிள் களமிறங்கும். அந்த அதிகாரியை கண்காணிக்கவும் மறுக்க முடியாத ஆதாரங்களை சேகரிக்கவும் குழு ஒரு திட்டத்தை வகுத்தது. அடுத்த சில நாட்களில் அவர்கள் ரகசிய சந்திப்புகள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளை கவனித்தனர். நீதிமன்றத்தில் நடைபெறும் ஒரு வழக்கை உருவாக்கினர்.
இறுதியாக நடவடிக்கை எடுக்க போதுமான ஆதாரங்களுடன் அவர்கள் அதிகாரியை கைது செய்ய சென்றனர். இந்த நடவடிக்கை விரைவாகவும் தீர்க்கமாகவும் இருந்தது. தப்பிக்க இடமில்லாமல் இருந்தது. அதிகாரி காவலில் வைக்கப்பட்டதும் நிர்மலா ஒரு வெற்றி உணர்வை உணர்ந்தார். அவர்கள் ஆரக்கிளின் செயல்பாட்டை அகற்ற ஒரு படி நெருக்கமாக இருந்தனர். அன்று மாலை நிர்மலாவும் எமிலியும் தங்கள் பால்கனியில் அமர்ந்திருக்க. நிர்மலா அன்றைய நிகழ்வுகளை நினைத்து பார்த்தாள். நாங்கள் நெருங்கி வருகிறோம் என்று அவள் சொன்னாள். ஆனால் நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்காததை உணர என்னால் உதவ முடியாது. எமிலி அவள் கையை எடுத்தாள். நீ கண்டுகொள்வாய் நிர்மலா. நீங்கள் எப்போதும் செய்கிறீர்கள். நிர்மலா சிரித்தாள். எமிலியின் நம்பிக்கையில் இருந்து பலம் பெற்றாள். பயணம் வெகு தொலைவில் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு அடியும் அவர்களை நீதிக்கு நெருக்கமாக கொண்டு வந்தது. தி ஆரக்கிளின் அச்சுறுத்தல் இன்னும் எழுந்த நிலையில் நிர்மலா பாரெட் தனது பணியில் உறுதியாக இருந்தார். ஒரு நேரத்தில் காணாமல் போன ஒரு ஈயம். அவள் இருளில் ஒரு ஒளியை பிரகாசிப்பாள். உண்மையை வெளிப்படுத்துவாள் மற்றும் அவள் நேசிப்பவர்களை காப்பாற்றுவாள். முன்னோக்கி செல்லும் பாதை சவால்கள் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் அவள் நகரத்திற்கு பாதுகாப்பான எதிர்காலம் என்ற உறுதிமொழியால் அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். உள்ளே நிழல்கள். உயரதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் நகரில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி. ஆனால் நிர்மலா பாரெட் இது ஒரு பெரிய புதிரின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை அறிந்திருந்தார். ஆரக்கிள் இன்னும் வெளியே இருந்தது. அவர்களின் செல்வாக்கு முன்னெப்போதையும் விட நயவஞ்சகமாக இருந்தது. நிர்மலாவும் அவரது குழுவினரும் டேப்லெட்டிலிருந்து மறைகுறியாக்கப்பட்ட தரவுகளை ஆழமாக ஆராய்ந்தபோது. தி ஆரக்கிள் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்ட கூடுதல் இணைப்புகள் மற்றும் பாதுகாப்பான வீடுகளை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஒவ்வொரு புதிய தகவலும் அவர்களை நெருக்கமாக்கியது. ஆனால் சதித்திட்டத்தின் அளவு அச்சுறுத்தலாக இருந்தது. ஒரு நாள் மதியம் ஜேமி நிர்மலாவை தொழில்நுட்ப ஆய்வகத்திற்கு அழைத்தார். நான் எதையோ கண்டுபிடித்தேன் என்று அவள் சொன்னாள். அவள் விரல்கள் விசைப்பலகை முழுவதும் பறந்தன. ஆரக்கிள் விரைவில் ஒரு பெரிய செயல்பாட்டை திட்டமிடுவதாக கூறும் மறைகுறியாக்கப்பட்ட செய்திகள் இங்கே உள்ளன. இடம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அது பல முக்கிய நபர்களை உள்ளடக்கியது. நிர்மலாவின் மனம் துடித்தது. இந்த நடவடிக்கை என்ன எங்கே என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆரக்கிள் ஒரு நகர்வை மேற்கொண்டால் நாங்கள் அதை நிறுத்த வேண்டும். ஜேமியுடன் தரவுகளை மதிப்பாய்வு செய்து கொண்டிருந்த ரேச்சல் சிலாகித்தார். இந்த தகவல் தொடர்புகளுக்கு ஒரு முறை உள்ளது. அவை அனைத்தும் பாதுகாப்பான சர்வர் ஃபார்ம் டவுன் வழியாக அனுப்பப்படுகின்றன. அதற்கான அணுகலை பெற முடிந்தால் இந்த செய்திகளின் தோற்றம் மற்றும் சேருமிடத்தை கண்டறிய முடியும். இயக்குனர் கார்ட்டர் இந்த நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்தார். மேலும் குழு சர்வர் பண்ணையில் அதிக அளவிலான சோதனைக்கு தயாரானது. இந்த வசதி பலத்த பாதுகாப்புடன் இருந்தது. இது தி ஆரக்கிளின் நெட்வொர்க்கிற்கு அதன் முக்கியத்துவத்தின் தெளிவான அறிகுறியாகும். இரவு விடிந்ததும் நிர்மலா ரேச்சல் மற்றும் ஒரு தந்திரோபாய பிரிவினர் அந்த வசதியைச் சுற்றியுள்ள இடத்திற்கு நகர்ந்தனர். பாதுகாப்பு அமைப்புகளை முடக்குவதற்கு ஜேமியின் சமிக்ஞைக்காக அவர்கள் காத்திருந்தனர். போ ஜேமியின் குரல் அவர்களின் காதுகளில் ஒலித்தது. குழு நுழைவாயிலை உடைத்து தாழ்வாரங்கள் வழியாக வேகமாக நகர்ந்தது. அவர்கள் எதிர்ப்பை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்களின் பயிற்சி மற்றும் ஒருங்கிணைப்பு எச்சரிக்கையை எழுப்பாமல் காவலர்களை நடுநிலையாக்க அனுமதித்தது. சர்வர் அறையை அடைந்து ஜேமி மீயின் டெர்மினலில் செருகினாள். அவள் கண்கள் திரையில் குவிந்தன. நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் பதிவிறக்கம் செய்ய எனக்கு சில நிமிடங்கள் கொடுங்கள். நிர்மலாவும் ரேச்சலும் பாதுகாப்புக்காக நின்றார்கள். அவர்களின் உணர்வுகள் அதிகரித்தன. ஒவ்வொரு நொடியும் ஒரு நித்தியம் போல் உணர்ந்தேன். இறுதியாக ஜேமி தலையசைத்தார். அறிந்து கொண்டேன். நாம் போகலாம். அவர்கள் வசதியை விட்டு வெளியேறியதும் அலாரங்கள் ஒலித்தன. மேலும் காவலர்கள் அப்பகுதியை முற்றுகையிட்டனர். குழு போராடி வெளியேறியது. தரவை பாதுகாத்து தலைமையகத்திற்கு பின்வாங்கியது. மீண்டும் அலுவலகத்தில் ஜேமி புதிதாக பெற்ற தகவலை மறைகுறியாக்க தொடங்கினார். இது நம்ப முடியாதது என்று அவள் சொன்னாள். உற்சாகம் அவசரமாக இருந்தது. ஒரு தாக்குதலுக்கான விரிவான திட்டங்களை நான் கண்டுபிடித்தேன். அவர்கள் நாளை நகர மாநாட்டு மையத்தில் ஒரு உயர்மட்ட உச்சிமாநாட்டை குறிவைக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்றால் அது பேரழிவாக முடியும். நிர்மலாவின் இதயம் கனத்தது. இந்த உச்சிமாநாடு சர்வதேச தலைவர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க கொள்கை வகுப்பாளர்களின் கூட்டமாக இருந்தது. நாங்கள் இப்போது செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். நாங்கள் இடத்தை பாதுகாக்க வேண்டும் மற்றும் எந்த அச்சுறுத்தல்களையும் நடுநிலையாக்க வேண்டும்.
இயக்குனர் கார்ட்டர் மாநாட்டு மையத்தை பாதுகாக்க உள்ளூர் சட்ட அமலாக்க மற்றும் ஃபெடரல் ஏஜென்சிகளுடன் ஒருங்கிணைத்து கிடைக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் திரட்டினார். குழு இரவு முழுவதும் வேலை செய்தது, சாத்தியமான நுழைவு புள்ளிகளை கண்டறிந்து சோதனைச் சாவடிகளை அமைத்தது. விடிந்ததும் உச்சி மாநாடு தொடங்கியது. நிர்மலாவும் ரேச்சலும் சிவில் உடை அணிந்து கூட்டத்தினருடன் கலந்தனர். அவர்களின் கண்கள் ஏதேனும் பிரச்சனைக்கான அறிகுறிகளை தேடுகின்றன. வெளியே உள்ள ஒரு மொபைல் கட்டளை பிரிவிலிருந்து ஜேமி கண்காணிப்பு ஊட்டங்களை கண்காணித்தார். அசம்பாவிதம் ஏதுமின்றி மணிநேரம் கடந்தது. ஆனால் நிர்மலா விளிம்பில் இருந்தாள். திடீரென்று ஜேமியின் குரல் அவளுடைய காது வழியாக வந்தது. சேவை நுழைவாயிலுக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாட்டை கண்டேன். 2 பேர் அதிக ஆயுதம் ஏந்தியிருக்கிறார்கள். நிர்மலாவும் ரேச்சலும் சர்வீஸ் நுழைவாயிலில் குவிந்து வேகமாக நகர்ந்தனர். அவர்கள் பாதுகாப்பு கதவை உடைக்க முயன்றதை கண்டனர். FBI ஆயுதங்களை கைவிடு. நிர்மலா கத்தினாள். ஒரு துப்பாக்கிச் சண்டை நடந்தது. ஆண்கள் சரணடைய மறுத்தனர். நிர்மலாவும் ரேச்சலும் அவர்களை அடக்கி அந்த பகுதியை பாதுகாத்தனர். அவர்கள் அந்த ஆட்களை தேடியபோது வெடிபொருட்கள் மற்றும் மாநாட்டு மையத்தின் விரிவான வரைபடங்களை கண்டனர். சரியான நேரத்தில் கிடைத்துவிட்டது போல் தெரிகிறது என்று ரேச்சல் குரலில் நிம்மதி. ஆனால் ஜேமியின் குரல் அவர்களின் தற்காலிக ஓய்வுக்கு இடையூறாக இருந்தது. நிர்மலா, இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. கட்டிடத்தின் மெயின்பிரேமில் அங்கீகரிக்கப்படாத அணுகல் முயற்சியை கண்டறிந்துள்ளேன். யாரோ பாதுகாப்பு அமைப்புகளை மீற முயற்சிக்கிறார்கள். நிர்மலாவின் மனம் துடித்தது. ஆதாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போது மாநாட்டு மையத்தின் சிக்கலான தாழ்வாரங்கள் வழியாக அணி பிரிந்தது. நிர்மலா சிக்னலை பின்தொடர்ந்து ஒரு பராமரிப்பு அறைக்கு சென்றார். அங்கு ஒரு உருவம் முனையத்தில் குந்தியிருப்பதைக் கண்டாள். கணினியை விட்டு விலகு என்று கட்டளையிட்டாள். அந்த உருவம் திரும்பி தெரிந்த முகத்தை வெளிப்படுத்தியது. சந்தேக நபர்களின் ஆரம்ப பட்டியலில் இருந்து அதிகாரிகளில் ஒருவர். உனக்கு புரியவில்லை என்றான். அவன் கண்களில் பீதி. நான் இதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டேன். அவர்களுக்கு என் குடும்பம் இருக்கிறது. நிர்மலா தயங்கி நிலைமையை மதிப்பிடினாள். இதற்கு பின்னால் இருப்பது யார்? ஆரக்கிள் யார்? அந்த மனிதன் தலையை ஆட்டினான். எனக்கு தெரியாது. மறைகுறியாக்கப்பட்ட செய்திகள் மூலம் மட்டுமே நான் அறிவுறுத்தல்களை பெற்றுள்ளேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நிர்மலா அந்த மனிதனை பத்திரப்படுத்தி பேக்கப்பிற்கு அழைத்தாள். குழு கூடுதல் ஆதாரங்களை சேகரித்தபோது ஆரக்கிளின் அணுகல் நகரத்தின் அதிகார கட்டமைப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் விரிவடைந்தது என்பது தெளிவாகியது. மனிதனின் ஒப்புதல் வாக்குமூலம் புதிய வழிகளை வழங்கியது. ஆனால் ஆரக்கிளின் உண்மையான அடையாளம் மழுப்பலாகவே இருந்தது. அன்று மாலை நிர்மலா மற்றும் அவரது குழுவினர் விளக்கியபடி இயக்குனர் கார்ட்டர் அவர்களிடம் பேசினார். இன்று ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி. ஆனால் நாங்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஆழமாக உட்பொதிக்கப்பட்ட நெட்வொர்க்கை கையாளுகிறோம் என்பது தெளிவாகிறது. நாங்கள் தோண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நிர்மலா தலையசைத்தாள். சோர்வு உறுதியுடன் கலந்தது. நாங்கள் அவர்களை கண்டுபிடிப்போம் சார். ஒரு நேரத்தில் ஒரு படி. வீட்டிற்கு திரும்பிய நிர்மலா எமிலியுடன் அன்றைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டார். அவள் அசைக்க முடியாத ஆதரவுடன் கேட்டாள். நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உருவாக்குகிறீர்கள். எமிலி கூறினார். பாதுகாப்பாக இருங்கள். நான் செய்வேன். நிர்மலா உறுதியளித்தார். எமிலியின் வார்த்தைகளிலிருந்து வலிமையை பெற்றார். இன்னொரு நாள் தேடுதலுக்கு தயாரானபோது நிர்மலாவுக்கு சண்டை இன்னும் வெகு தொலைவில் இருந்தது தெரிந்தது. நிழல்கள் ஆழமாக இருந்தன. ஆனால் ஒவ்வொரு ஈயத்துடனும் அவள் உண்மையை நெருங்கினாள். ஒரு நேரத்தில் ஒரு முன்னணி காணாமல் போனது. அவள் வஞ்சகத்தின் வலையை அகட்டி ஆரக்கிளை நீதிக்கு கொண்டு வருவாள். அவளுடைய நகரத்திற்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வாள். காணாத கை. FBI தலைமையகத்தில் காற்றில் பதற்றம் தெளிவாக இருந்தது. உச்சிமாநாட்டின் மீதான தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்தது ஒரு பெரிய வெற்றியாகும். ஆனால் ஆரக்கிளுக்கு எதிரான போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் அறிந்திருந்தனர். மறைகுறியாக்கப்பட்ட செய்திகள், சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் சதியின் ஆழம் ஆகியவை அவை மேற்பரப்பை மட்டுமே சொறிவதாக கூறுகின்றன. கைப்பற்றப்பட்ட அதிகாரியின் தரவை குழு மதிப்பாய்வு செய்தபோது ஜேமி திடுக்கிடும் ஒன்றை கண்டுபிடித்தார். நிர்மலா, நீ இதை பார்க்க வேண்டும் என்று அவள் திரையை காட்டினாள். தொடர்ச்சியான ஷெல் நிறுவனங்களுடன் இணைக்கும் தொடர்ச்சியான நிதி பாதை உள்ளது. இந்த பரிவர்த்தனைகள் மிகப்பெரியவை. மேலும் அவை அனைத்தும் ஒரு சட்ட நிறுவனமான டவுன்டவுன் ஆடம்ஸ் மற்றும் ரீஸ் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. நிர்மலாவின் கண்கள் இறுகியது.
ஆடம்ஸ் மற்றும் ரீஸ் நகரத்தில் உள்ள மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாகும். அவர்கள் இதில் ஈடுபட்டிருந்தால் ஆரக்கிள் சில தீவிர சட்டப்பூர்வ தசைகளை கொண்டுள்ளது என்று அர்த்தம். ரேச்சல் மேலும் கூறினார், நாங்கள் இதை பற்றி புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். ஒரு சட்ட நிறுவனத்தை பின்தொடர்வது ஒரு குற்றவாளி மறைவிடத்தை சோதனை செய்வது போன்றது அல்ல. எங்களுக்கு உறுதியான ஆதாரங்களும் சட்ட மூலோபாயமும் தேவை. ஆடம்ஸ் மற்றும் ரீஸ் மீதான ரகசிய விசாரணைக்கு இயக்குனர் கார்ட்டர் அனுமதி அளித்தார். நிறுவனத்திற்குள் ஊடுருவி ஆதாரங்களை சேகரித்து ஆரக்கிளுடன் தொடர்புடைய முக்கிய வீரர்களை அடையாளம் காண்பது திட்டம். நிர்மலா, ரேச்சல் மற்றும் ஜேமி ஆகியோர் சட்ட சேவைகளை நாடும் ஆலோசகர்களாக ஒரு கவர் ஸ்டோரியை அமைத்தனர். அவர்கள் நிறுவனத்தின் கூட்டாளர்களில் ஒருவரான தாமஸ் ரீஷுடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்தனர். மூவரும் செழுமையான அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். அவர்களின் தொழில்முறை உடை அவர்களின் பணியின் தீவிரத்தை மறைத்தது. ரீஸ் மெருகூட்டப்பட்ட புன்னகையுடன் அவர்களை வரவேற்றார். ஆடம்ஸ் மற்றும் ரீஸுக்கு வரவேற்கிறோம். இன்று நாங்கள் உங்களுக்கு எப்படி உதவுவது? நிர்மலா முன்னிலை வகித்தார். சர்வதேச நிதியத்தில் உங்கள் நிறுவனத்தின் நிபுணத்துவத்தில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம். எங்களிடம் சில குறிப்பிடத்தக்க சொத்துக்கள் உள்ளன. நாங்கள் புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க வேண்டும். சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும் போது மறைந்திருக்கும் சாதனம் மூலம் அறையை ஜாமி கவனமாக ஸ்கேன் செய்து மறைக்கப்பட்ட சர்வர்கள் அல்லது பாதுகாப்பான இணைப்புகளை தேடினார். ரீஸின் மேசைக்கு பின்னால் பூட்டிய அலுவலகத்தை அவள் அடையாளம் கண்டாள். அது நிறுவனத்தின் மிகவும் இரகசியமான நடவடிக்கைகளுக்கான மையமாக தோன்றியது. அலுவலகத்தை சுற்றி காட்ட ரீஸ் முன்வந்தார். அவர்கள் அந்த வசதியை சுற்றி பார்க்கும்போது ஜேமியின் சாதனம் மறைகுறியாக்கப்பட்ட சிக்னல்களை எடுத்தது. சந்தேகத்திற்கு இடமின்றி பாதுகாப்பான அலுவலகத்தை அணுக அவர்களுக்கு ஒரு வழி தேவைப்பட்டது. அன்று மாலை நிர்மலாவும் ரேச்சலும் இருளின் மறைவில் அலுவலக கட்டிடத்திற்கு திரும்பினர். அவர்கள் ஜேமியின் தொழில்நுட்ப உதவியுடன் பாதுகாப்பை கடந்து பூட்டிய அலுவலகத்திற்கு சென்றனர். ரேச்சல் திறமையாக பூட்டை எடுத்தார். அவர்கள் அறைக்குள் நுழைந்தனர். உள்ளே அவர்கள் ஆவணங்கள், மறைகுறியாக்கப்பட்ட ஹார்ட் டிரைவ்கள் மற்றும் நிதி பதிவுகள் ஆகியவற்றை கண்டுபிடித்தனர். ஜேமி தரவை பதிவிறக்க தொடங்கினார். அதே நேரத்தில் நிர்மலாவும் ரேச்சலும் உடனடியாக பயனுள்ள எதையும் தேடினார்கள். திடீரென்று கதவு சத்தம் கேட்டது. ஒரு பாதுகாவலர் அத்துமீறலை கவனித்தார். ஏ, நீ இங்கே என்ன செய்கிறாய்? அவன் கத்தினான். நிர்மலாவும் ரேச்சலும் சலசலப்பை ஏற்படுத்தாமல் காவலரை அடக்கி வேகமாக செயல்பட்டனர். அவர்களின் நேரம் முடிந்து போவதை அவர்கள் அறிந்தனர். ஜேமி பதிவிறக்கத்தை முடித்தார். அவர்கள் விரைவாக கட்டிடத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் ஊடுருவியதற்கான எந்த தடயமும் இல்லை. மீண்டும் தலைமையகத்தில் ஜேமி தரவை மறைகுறியாக்க தொடங்கினார். அவள் கண்டுபிடித்தது ஒரு தகவல்களின் தங்கச் சுரங்கம், பணமோசடிக்கான ஆதாரம், சர்வதேச குற்றவியல் நெட்வொர்க்குகளுக்கான தொடர்புகள் மற்றும் ஆரக்கிளை நேரடியாக சுட்டிக்காட்டிய தகவல் தொடர்புகள். நிர்மலா ஜேமியின் தோளில் சாய்ந்தபடி ஒரு முக்கியமான ஆவணத்தை டிக்ரிப்ட் செய்தார். இது பெயர்களின் பட்டியல் போல் தெரிகிறது, ஜேமி கூறினார். இந்த ஷெல் நிறுவனங்களிடமிருந்து பணம் பெறும் உயர்நிலை நபர்கள். ஒரு பெயர் தனித்து நின்றது, செனட்டர் ஆலன் மிட்செல். சட்ட அமலாக்க நிதி மற்றும் கொள்கையில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த நபர். அவர் சம்பந்தப்பட்டிருந்தால் ஆரக்கிள் எவ்வாறு இவ்வளவு காலமாக கண்டறிதலை தவிர்க்க முடிந்தது என்பதை அது விளக்குகிறது. நாம் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ரேச்சல் கூறினார். மிட்செல் ஆரக்கிளின் நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாக இருந்தால் அவரை அம்பலப்படுத்துவது ஒரு அரசியல் புயலை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் முழு செயல்பாட்டையும் அகற்றுவதற்கான திறவுகோலாக இது இருக்கலாம். இயக்குனர் கார்ட்டர் ஒப்புக்கொண்டார். செனட்டர் மிட்செலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் நாங்கள் கூடுதல் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும். தோண்டிக்கொண்டே இருங்கள், எச்சரிக்கையுடன் தொடரவும். அடுத்த நாட்கள் செயல்பாட்டில் மங்கலாக இருந்தது. நிர்மலாவின் குழு அயராது உழைத்து புள்ளிகளை இணைத்து தங்கள் வழக்கை உருவாக்கியது. அவர்கள் பண பாதையை பின்தொடர்ந்தனர், தகவல் தொடர்புகளை இடைமறித்து ஷில் நிறுவனங்களுடன் இணைக்கப்பட்ட நபர்களை அமைதியாக நேர்காணல் செய்தனர். ஒரு இரவு நிர்மலா சமீபத்திய கண்டுபிடிப்புகளை மதிப்பாய்வு செய்தபோது அவருக்கு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. துப்பறியும் பாரட், ஒரு சிதைந்த குரல் சொன்னது. நீங்கள் மிக அருகில் வருகிறீர்கள். பின்வாங்க அல்லது பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். நிர்மலாவின் இதயம் துடித்தது, ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள். யார் இவர்? கோடு இறந்துவிட்டது. அவள் உடனடியாக டைரக்டர் கார்ட்டரை தொடர்பு கொண்டு மிரட்டலை தெரிவித்தாள்.
நாங்கள் அவர்களிடம் இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார். நாங்கள் வேகமாக செல்ல வேண்டும், ஆனால் நாங்கள் எங்கள் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். கார்ட்டர் தலையசைத்தார். நான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்கிறேன். நீங்கள் விசாரணையில் கவனம் செலுத்துங்கள். குழு இரவு முழுவதும் வேலை செய்தது. மிட்செல் மற்றும் தி ஆரக்கிள் இடையேயான தொடர்புகளை வெளிப்படுத்தியது. அரசாங்க ஒப்பந்தங்களை கையாளுதல், தேர்தல்களில் செல்வாக்கு செலுத்துதல் மற்றும் எதிர்ப்பை அமைதிப்படுத்துதல் போன்ற திட்டங்களை விவரிக்கும் மறைகுறியாக்கப்பட்ட மின்னஞ்சல்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். இறுதியாக அவர்கள் செயல்பட போதுமான ஆதாரங்கள் இருந்தன. நிர்மலா, ரேச்சல் மற்றும் ஜேமி ஆகியோர் கூட்டாட்சி முகவர்களுடன் சேர்ந்து செனட்டர் மிட்சலை கைது செய்ய தயாராகினர். அறுவை சிகிச்சை குறைபாடற்றதாக இருக்க வேண்டும். எந்த தவறும் ஆரக்கிளை தகர்த்து அவர்களின் செயல்பாட்டாளர்களை நிலத்தடிக்கு அனுப்பலாம். சோதனையின் காலையில் அவர்கள் மிட்சலின் தோட்டத்தில் குவிந்தனர். அவர்கள் உள்ளே சென்றதும் நிர்மலாவின் போன் தெரியாத எண்ணில் இருந்து இன்னொரு அழைப்பு வந்தது. கடைசி வாய்ப்பு, பாரெட். விலகி செல். அவள் அச்சுறுத்தலை புறக்கணித்து பணியில் கவனம் செலுத்தினாள். குழு தோட்டத்தை உடைத்து செனட்டரை பாதுகாத்தது மற்றும் அவரது வீட்டு அலுவலகத்தில் இருந்து மேலும் குற்றஞ்சாட்டக்கூடிய ஆதாரங்களை சேகரித்தது. மிட்செல் காவலில் வைக்கப்பட்டார். அவரது அரசியல் வாழ்க்கை சிதைந்துவிட்டது. இந்த வீழ்ச்சி உடனடியானது. ஊடகங்களின் கவரேஜ் மற்றும் பொதுமக்களின் கூக்குரல் ஊழலை மிக உயர்ந்த மட்டத்தில் அம்பலப்படுத்தியது. அன்று மாலை நிர்மலா செய்தியை பார்த்து கொண்டிருக்க எமிலி அவள் அருகில் அமர்ந்தாள். நீங்கள் அதை செய்தீர்கள், எமிலி கூறினார். நீங்கள் அவர்களை வீழ்த்துகிறீர்கள். நிர்மலா தலையசைத்தாள். சண்டை முடிவடையவில்லை என்பதை அறிந்த ஒரு சாதனை உணர்வு கலந்தது. நாங்கள் ஒரு பெரிய படியை எடுத்துள்ளோம், ஆனால் ஆரக்கிள் இன்னும் வெளியே உள்ளது. நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். செனட்டர் மிட்செல் கைது ஆரக்கிளின் நெட்வொர்க்கிற்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. ஆனால் உண்மையான சூத்திரதாரி நிழலில் இருந்தார். நிர்மலா முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்து நிறைந்ததாக இருக்கும் என்பதை அறிந்திருந்தாள். ஆனால் தன் குழுவின் அர்ப்பணிப்புடனும் எமிலியின் அசைக்க முடியாத ஆதரவுடனும் போராட்டத்தை தொடர தயாராக இருந்தாள். ஒரு நேரத்தில் ஒரு முன்னணி அவர்கள் வஞ்சகத்தின் வலையை அவிழ்த்து மறைக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை அம்பலப்படுத்துவார்கள். மேலும் தங்கள் நகரத்தின் பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயன்றவர்களுக்கு நீதியை வழங்குவார்கள். ஆரக்கிளின் நாட்டம் தொடர்ந்தது. பாதுகாப்பான எதிர்காலம் என்ற உறுதிமொழியால் தூண்டப்பட்டது. மௌனத்தை கலைத்தல். செனட்டர் மிட்செல் கைது நகரத்தை உலுக்கியது. மேலும் தி ஆரக்கிளுடன் அவர் ஈடுபட்டதன் தாக்கங்கள் அரசியல் மற்றும் சட்ட அமலாக்க வட்டாரங்களில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாக இருந்தாலும் நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் முழு நெட்வொர்க்கையும் அகற்றுவதில் இருந்து வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தனர். ஆரக்கிள் ஒரு மழுப்பலான, முகமற்ற அச்சுறுத்தலாக இருந்தது. மேலும் அவர்களின் செல்வாக்கு இன்னும் பெரியதாக இருந்தது. மிட்செல் கைது செய்யப்பட்ட சில நாட்களில் நிர்மலாவும் அவரது குழுவினரும் அவரது தோட்டத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்தனர். மேலும் மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்புகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை வெளிக்கொணர்ந்த ஜேமியின் மறைகுறியாக்க திறன் மீண்டும் ஒருமுறை விலைமதிப்பற்றதாக நிரூபிக்கப்பட்டது. நிர்மலா, இந்த கோப்புகளில் ஒரு பெயர் தொடர்ந்து வெளிவருகிறது என்று ஜேமி ஒரு மாநாட்டின் போது கூறினார். ஒரு குறியீட்டு பெயர், தி விஸ்பர். இது யாராக இருந்தாலும் அவர்கள் ஆரக்கிளின் முதன்மை அமலாக்கி மற்றும் இடையில் செல்வதாக தெரிகிறது. ரேச்சல் தரவை பார்த்தாள். தி விஸ்பரை கண்டுபிடிக்க முடிந்தால் நாம் ஆரக்கிளுடன் நெருங்கிவிடலாம். ஆனால் அவர்களை எங்கு கண்டுபிடிப்பது என்பது குறித்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. இயக்குனர் கார்ட்டர் அறைக்குள் நுழைந்தார். அவரது வெளிப்பாடு கடுமையானது ஆனால் உறுதியானது. தி ஆர்கிடெக்ட் நெட்வொர்க்கின் அறியப்பட்ட கூட்டாளிகளிடையே உரையாடல் அதிகரித்துள்ளதாக எங்கள் ஆதாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அவர்கள் பதட்டமாக இருக்கிறார்கள், அதாவது நாங்கள் சரியான பாதையில் செல்கிறோம். தி விஸ்பரில் தகவல் இருப்பதாக கூறும் ரகசிய தகவலாளருடன் ஒரு சந்திப்பையும் நான் ஏற்பாடு செய்துள்ளேன். தனித்தனி கிடங்கில் நடைபெறவிருந்த கூட்டத்திற்கு குழு தயாராகியது. நிர்மலா, ரேச்சல் மற்றும் ஜேமி ஆகியோர் முன்கூட்டியே வந்து அந்த பகுதி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்தனர். அவர்களின் தகவலறிந்தவர், தி ஆர்கிடெக்ட் நெட்வொர்க்கின் முன்னாள் உறுப்பினர், ஒரு அவசர செய்தியை அடைந்தார். இருட்டில் இருந்து ஒரு நிழல் உருவம் வெளியேறியது. துப்பறியும் பாரெட், தகவலறிந்தவர் கூறினார். அவர்களின் குரலில் பயத்தின் குறிப்பு. தி விஸ்பர் பற்றி எனக்கு தெரியும். முழு நகரத்தையும் சீர்குலைக்கக்கூடிய பெரிய ஒன்றை அவர்கள் திட்டமிடுகிறார்கள். நிர்மலா முன்னேறினாள்.
எங்களுக்கு விவரங்கள் தேவை. அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள். தீ விஸ்பரை நாம் எங்கே காணலாம். தகவலறிந்தவர் பதற்றத்துடன் சுற்றி பார்த்தார். அவர்கள் நகரத்தின் புறநகரில் கைவிடப்பட்ட தொழிற்சாலையில் ஒரு கூட்டத்தை அமைத்துள்ளனர். இது பலத்த பாதுகாப்புடன் உள்ளது. மேலும் கூட்டம் ஒரு பெரிய தாக்குதலின் விவரங்களை இறுதி செய்ய வேண்டும். எல்லா விவரங்களும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் விரைவாக நகர்ந்தால் நீங்கள் அவர்களை செயலில் பிடிக்கலாம். நிர்மலா அவசரத்தை உணர்ந்து தலையசைத்தாள். நன்றி. நாங்கள் அதை இங்கிருந்து எடுப்போம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் போய் சொன்னாலோ அல்லது எங்களை அமைத்துக் கொண்டாலோ பின்விளைவுகள் இருக்கும். தகவலறிந்தவர் மீண்டும் நிழலில் நழுவுவதற்கு முன் தகவலின் உண்மைத்தன்மையை அவர்களுக்கு உறுதியளித்தார். மீண்டும் தலைமையகத்தில் குழு விரைவாக அணிதிரட்டப்பட்டது. தா விஸ்பரை பிடிக்கவும் தீ ஆரக்கிளின் அடையாளத்தை வெளிக்கொணரவும் இதுவே தங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து தொழிற்சாலையில் தந்திரோபாய சோதனைக்கு அவர்கள் தயாராகினர். இரவானதும் நிர்மலா, ரேச்சல் மற்றும் ஒரு தந்திரோபாய பிரிவினர் தொழிற்சாலையை நெருங்கினர். ஜேமி ஒரு மொபைல் கட்டளை பிரிவிலிருந்து கண்காணிப்பு ஊட்டங்களை கண்காணித்தார். செயல்பாட்டின் மூலம் அவர்களுக்கு வழிகாட்ட தயாராக இருந்தார். நினைவில் கொள்ளுங்கள், எங்களுக்கு தீ விஸ்பர் உயிருடன் தேவை என்று நிர்மலா அணிக்கு நினைவூட்டினார். எங்களுக்கு தகவல் தேவை. அவர்கள் தொழிற்சாலையின் சுற்றளவை உடைத்து இருள் சூழ்ந்த தாழ்வாரங்கள் வழியாக அமைதியாக நகர்ந்தனர். அவர்கள் மத்திய சந்திப்பு பகுதியை நெருங்கும் போது காற்றில் பதற்றம் நிலவியது. உரையாடலின் சத்தங்களும் கண்ணாடிகளின் சத்தமும் கூடத்தில் எதிரொலித்தன. நிர்மலா அணியினரை உள்ளே செல்லுமாறு சைகை காட்டினார். அவர்கள் அறைக்குள் புகுந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டனர். FBI. நாம் அவற்றை காணக்கூடிய கைகள். இரட்டை மேற்கோள்குறி. கூடியிருந்த குற்றவாளிகள் மத்தியில் பீதி ஏற்பட்டது. பலர் தப்பி ஓட முயன்றனர். ஆனால் தந்திரோபாய பிரிவு அவர்களை விரைவாக அடக்கியது. நிர்மலாவின் கண்கள் அறையை வருடியது. குழப்பத்தின் மையத்தில் ஒரு உருவத்தை பூட்டிக் கொண்டது. உயரமான அதிகாரம் கொண்ட ஒரு நபர். இது தீ விஸ்பராக இருக்க வேண்டும். விஸ்பர் ஒரு ஆயுதத்தை வரைய முயன்றார். ஆனால் ரேச்சல் வேகமாக இருந்தார். நிராயுதபாணியாக்கி அவர்களை அடக்கினார். உனக்கு கிடைத்தது. ரேச்சல் முணுமுணுத்து சந்தேக நபரை கைவிலங்குகளில் பாதுகாத்தார். அறை அழிக்கப்பட்டு சந்தேக நபர்கள் காவலில் வைக்கப்பட்டதால் நிர்மலாவும் ரேச்சலும் தீ விஸ்பரிடம் விசாரித்தனர். நீங்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறீர்கள் என்று நிர்மலா கூறினார். ஆனால் நீங்கள் ஒத்துழைத்து ஆரக்கிள் பற்றிய தகவல்களை எங்களுக்கு வழங்கினால் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியும். விஸ்பர் ஒரு கடினமான செயல்பாட்டாளர். ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தார். ஆனால் சூழ்நிலையின் எடை அவர்களின் உறுதியை சிதைப்பது போல் தோன்றியது. உங்களுக்கு புரியவில்லை. அவர்கள் இறுதியாக சொன்னார்கள். ஆரக்கிள் எல்லா இடங்களிலும் உள்ளது. நீங்கள் நம்பாத இடங்களில் அவர்கள் மக்கள் உள்ளனர். அவர்களை வீழ்த்துவது வெறும் கைதுகள் அல்ல. இது ஒரு முழு அமைப்பையும் சிதைப்பது பற்றியது. நிர்மலா உள்ளே சாய்ந்தாள். அப்படியானால் எங்களுக்கு உதவுங்கள். உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள். அடுத்த சில மணிநேரங்களில் த விஸ்பர் பாதுகாப்பான வீடுகள். தகவல் தொடர்பு சேனல்கள் மற்றும் முக்கிய செயல்பாட்டாளர்கள் உட்பட தி அராகல் இன் நெட்வொர்க் பற்றிய முக்கியமான விவரங்களை வெளிப்படுத்தியது. மிக முக்கியமாக அவர்கள் ஆரக்கிளின் முக்கிய மூலோபாயவாதியின் பெயரை வழங்கினர். எலினோர் பிளாக்வுட் என்ற பெண். சட்ட மற்றும் குற்றவியல் உலகங்களில் ஆழமான உறவுகளை கொண்ட ஒரு தீண்டத்தகாத வணிக அதிபராக இருந்தார். இந்த தகவலுடன் ஆயுதம் ஏந்திய அணி எலினோர் பிளாக்வுட்டிற்கு எதிராக செல்ல தயாராகியது. இயக்குனர் கார்ட்டர் ஒரு ஒருங்கிணைந்த வேலைநிறுத்தத்தை உறுதி செய்வதற்காக கூட்டாட்சி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைத்தார். பாம்பின் தலையை வெட்டுவதற்கு இதுவே அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. மறுநாள் காலை நிர்மலாவும் அவரது குழுவினரும் பிளாக்வுட் தோட்டத்தில் சோதனை நடத்தினர். அவர்கள் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்களின் தயாரிப்பு மற்றும் உறுதிப்பாடு பலனளித்தது. அவர்கள் உள் கருவறையை உடைத்தபோது எலினோர் பிளாக்வுட் தனது அலுவலகத்தில் அமைதியாக காத்திருந்ததை கண்டனர். டிடெக்டிவ் பாரட், நீங்கள் எனக்கு மிகவும் முள்ளாக இருந்தீர்கள். பிளாக்வுட், அவளது குரல் பனிக்கட்டியாக இருந்தது. ஆனால் நீங்கள் மிகவும் தாமதமாகிவிட்டீர்கள். ஆரக்கிள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள். அது ஒரு யோசனை. மேலும் நீங்கள் ஒரு யோசனையை கொல்ல முடியாது. நிர்மலா அசையாமல் முன்னேறினாள். அதை பற்றி பார்ப்போம். நீங்கள் எங்களுடன் வருகிறீர்கள். பிளாக்வுட் காவலில் வைக்கப்பட்டார். சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் எடையின் கீழ் அவரது பேரரசு நொறுங்கத் தொடங்கியது. இந்த கைது குற்றவாளிகள் மற்றும் வணிக சமூகங்கள் மூலம் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. இது ஆரக்கிளின் நெட்வொர்க்கின் முடிவின் தொடக்கத்தை குறிக்கிறது.
அன்று மாலை நிர்மலாவும் எமிலியும் தங்கள் பால்கனியில் அமர்ந்திருக்க. கீழே நகர விளக்குகள் மின்ன. நிர்மலா ஒரு எச்சரிக்கையான நம்பிக்கையை உணர்ந்தாள். நாங்கள் அதைச் செய்தோம். அவள் எமிலியின் கையை பிடித்தாள். நாங்கள் இன்று ஒரு முக்கிய படி எடுத்துள்ளோம். எமிலி சிரித்தாள். அவள் கண்கள் பெருமிதத்தால் நிறைந்தன. நீங்கள் நம்ப முடியாதவர் நிர்மலா. நகரம் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறது. அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருந்தபோது நிர்மலா சண்டை முடிந்துவிடவில்லை என்பதை அறிந்தார். ஆனால் அவர்கள் இருளுக்கு எதிராக ஒரு குறிப்பிடத்தக்க அடியை தாக்கினர். அவரது அணியின் அசைக்க முடியாத ஆதரவுடனும் எமிலிக்கு பக்கபாலமாகவும் இருந்ததால். அவர் போரைத் தொடரத் தயாராக இருந்தார். ஒரு நேரத்தில் ஒருவர் முன்னணியில் இருந்தார். ஆரக்கிளின் நெட்வொர்க் பரந்ததாக இருந்தது. ஆனால் நிர்மலா பாரெட் அதை அகற்றுவதில் உறுதியாக இருந்தார். அனைவருக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்தார். திரண்டு வரும் புயல். எலினோர் பிளாக்வுட் கைது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாக இருந்தது. ஆனால் ஆரக்கிளின் நெட்வொர்க் இன்னும் அப்படியே இருப்பதை நிர்மலா பாரெட் அறிந்திருந்தார். பிளாக்வுட்டின் பிடிப்பு அவர்களின் செயல்பாடுகளை சீர்குலைத்தபோது. தி ஆரக்கிள் என்று அழைக்கப்படும் புதிரான உருவம் நிழலில் இருந்தது. குழப்பத்தை ஏற்படுத்தியது. மீண்டும் தலைமையகத்தில் வளிமண்டலம் மின்னோட்டத்துடன் செயல்பட்டது. பிளாக்வுட்டின் எஸ்டேட்டில் இருந்து பெறப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வு செய்து. முகவர்கள் கடிகாரத்தைச் சுற்றி வேலை செய்தனர். ஜேமி மேலும் மறைகுறியாக்கப்பட்ட கோப்புகளை கண்டுபிடித்தார். அவை ஆழமான சதித்திட்டத்தை சுட்டிக்காட்டுகின்றன. பிளாக்வுட் புதிரின் ஒரு பகுதி என்று ஜேமி ஒரு மாநாட்டின் போது கூறினார். இன்னும் முக்கிய வீரர்கள் இருக்கிறார்கள். நான் பார்ப்பதில் இருந்து அவர்கள் ஏதோ பெரியதாக திட்டமிடுகிறார்கள். பல முனைகளில் ஒருங்கிணைந்த தாக்குதல். ரேச்சல் தான் பரிசீலனை செய்து கொண்டிருந்த ஆவணங்களில் இருந்து பார்த்தாள். நாங்கள் இலக்குகளை அடையாளம் கண்டு. அவர்களின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் அவற்றை நடுநிலையாக்க வேண்டும். இயக்குனர் கார்ட்டர் அறைக்குள் நுழைந்தார். அவரது வெளிப்பாடு எப்போதும் போல் கடுமையாக இருந்தது. எங்கள் வெளிநாட்டு தொடர்புகளிலிருந்து எனக்கு உளவுத்துறை கிடைத்தது. தி ஆரக்கிளின் உயர்மட்ட லெப்டினன்ட்கள் பலரை உள்ளடக்கிய உயர்மட்ட கூட்டம் விரைவில் நடைபெறுவது பற்றிய உரையாடல் உள்ளது. இந்த சந்திப்பை இடைமறிக்க முடிந்தால். அவர்களின் உள்வட்டத்தில் உள்ள பல உறுப்பினர்களை நம்மால் பிடிக்க முடியும் மற்றும் தாக்குதலை தடுக்க முடியும். கூட்டம் நடந்த இடத்தை கண்டறிய சர்வதேச நிறுவனங்களுடன் ஒருங்கிணைத்து. குழு நடவடிக்கையில் இறங்கியது. சுவிஸ் ஆல்ப்ஸ் மலையில் உள்ள ஒரு தொலைதூர மாளிகையில். தனிமைப்படுத்தப்படுவதற்கும் பாதுகாப்பிற்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். அது நடைபெறுவதை அவர்கள் விரைவில் கண்டுபிடித்தனர். நிர்மலா, ரேச்சல் மற்றும் ஜேமி ஆகியோர் ஒரு சிறப்பு தந்திரோபாய பிரிவோடு சேர்ந்து வெளிநாட்டு நடவடிக்கைக்கு தயாராகினர். பணி ஆபத்தானது. ஆனால் சாத்தியமான ஊதியம் புறக்கணிக்க மிகவும் முக்கியமானது. அவர்கள் விமானத்தில் ஏறியதும். இந்த பணி ஒரு திருப்புமுனையாக இருக்கும் என்ற உணர்வை நிர்மலாவால் அசைக்க முடியவில்லை. சுவிட்சர்லாந்து பயணம் பதட்டமாக இருந்தது. வந்தவுடன் அவர்கள் மாளிகையை கண்காணிக்க செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் கண்காணிப்பு உபகரணங்களை பயன்படுத்தி. அருகிலுள்ள ஒரு அறையில் ஒரு தற்காலிக கட்டளை மையத்தை அமைத்தனர். ஜேமி அயராது உழைத்தார். மாளிகையின் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி அவர்களுக்கு ஒரு விளிம்பை கொடுத்தார். கூட்டம் நாளை இரவு திட்டமிடப்பட்டுள்ளது. என்று ஜேமி தெரிவித்தார். அவர்களை பிடிக்க அது தொடங்கும் போதே நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும். குழு தயார் செய்து. அவர்களின் கியரைச் சரிபார்த்து. மீண்டும் மீண்டும் திட்டத்தை செயல்படுத்தியது. இரவு விழும் போது அவர்கள் அமைதியான துல்லியத்துடன் பனி நிலப்பரப்பில் செல்லவும். நிலைக்கு நகர்ந்தனர். அந்த மாளிகை முன்னால் நின்றது. அதன் ஜன்னல்கள் இருளில் மென்மையாக ஒளிர்கின்றன. உள்ளே கூட்டம் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. நிர்மலா குழுவை உள்ளே செல்லும்படி சமிக்ஞை செய்தார். அவர்கள் சுற்றளவை உடைத்து. காவலர்களை விரைவான செயல்திறனுடன் நடுநிலையாக்கினர். அவர்கள் பிரதான மண்டபத்தை நெருங்கியதும். திட்டங்கள் மற்றும் உத்திகள் பற்றி விவாதிக்கும் குரல்கள் நிர்மலாவுக்கு கேட்டன. போ. அவள் கட்டளையிட்டாள் மற்றும் குழு அறைக்குள் நுழைந்தது. ஆயுதங்கள் வரையப்பட்டன. FBI. காற்றில் கைகள். அங்கிருந்தவர்கள் தப்பி ஓட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. குழு விரைவில் அவர்களை அடக்கியது. ஆனால் நிர்மலாவின் கண்கள் மற்றவர்களை இயக்குவது போல் தோன்றிய ஒரு மனிதன் மீது நிலைநிறுத்தப்பட்டது. அவருக்கு அதிகாரமும் நம்பிக்கையும் இருந்தது. இது ஆரக்கிளின் சிறந்த லெப்டினன்ட்களில் ஒருவராக இருக்க வேண்டும். நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள். என்று நிர்மலா அந்த நபரை கட்டிப்பிடித்தார். ஒத்துழைக்கவும். விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக இருக்கும். அந்த மனிதர் ஏளனம் செய்தார். நீங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறீர்களா டிடெக்டிவ். இது ஒரு சிறிய பின்னடைவு மட்டுமே. ஆரக்கிளின் திட்டம் ஏற்கனவே இயக்கத்தில் உள்ளது.
நிர்மலாவின் இதயம் துடித்தது. என்ன திட்டம்? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? அந்த நபர் பதிலளிக்கும் முன் ஒரு ஷாட் ஒலித்தது. மீதமுள்ள காவலர்களில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். லெப்டினன்ட்டின் மார்பில் அடித்தார். நிர்மலாவின் குழு காவலரை விரைவாக நடுநிலையாக்கியது. ஆனால் அது மிகவும் தாமதமானது. லெப்டினன்ட் இறந்துவிட்டார். அடடா! நிர்மலா சபித்தார். ஒரு முக்கியமான தகவலின் இழப்பில் விரக்தியடைந்தார். நாங்கள் இந்த இடத்தை தேட வேண்டும். அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய எதையும் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த குழு மாளிகையை சுற்றி ஆவணங்கள், மடிக்கணினிகள் மற்றும் மறைகுறியாக்கப்பட்ட டிரைவ்களை கண்டறிந்தது. ஜேமி உடனடியாக கோப்புகளை மறைகுறியாக்கும் வேலையை தொடங்கினார். அவரது விரல்கள் விசைப்பலகை முழுவதும் பறந்தன. விடிந்ததும் ஜேமியின் விடாமுயற்சி பலனளித்தது. எனக்கு ஏதோ இருக்கிறது. அவள் குரல் அவசரமாக சொன்னாள். உலகெங்கிலும் உள்ள முக்கிய நகரங்களில் நியூயார்க், லண்டன், டோக்கியோவில் ஒரு ஒருங்கிணைந்த தொடர் தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இலக்குகள் முக்கியமான உள்கட்டமைப்பு மற்றும் அரசு கட்டிடங்கள் ஆகும். அவர்கள் வெற்றி பெற்றால் அது பரவலான குழப்பத்தை ஏற்படுத்தும். நிர்மலா தன் முதுகுத்தண்டில் ஒரு குளிர் ஓடுவதை உணர்ந்தாள். நாங்கள் உடனடியாக அந்த நகரங்களில் உள்ள அதிகாரிகளை எச்சரிக்க வேண்டும் மற்றும் இந்த தாக்குதல்களை தடுக்க அவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இயக்குனர் கார்ட்டர் சர்வதேச நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து உளவுத்துறையை பகிர்ந்து கொண்டு உடனடி அச்சுறுத்தலை முறியடிக்க ஆதாரங்களை திரட்டினார். உலகளாவிய பதில் விரைவானது மற்றும் விரிவானது. ஒவ்வொரு நகரத்திலும் உள்ள பாதுகாப்பு படையினர் அடையாளம் காணப்பட்ட இலக்குகளை பாதுகாக்க அயராது உழைத்தனர். மீண்டும் அமெரிக்காவில் நிர்மலாவின் குழு ஆரக்கிளின் இடைவிடாத முயற்சியை தொடர்ந்தது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தகவல் தொடர்புகள் நெட்வொர்க்கின் செயல்பாடுகள் மற்றும் படிநிலை பற்றி மேலும் வெளிப்படுத்தின. அவர்கள் முக்கிய செயல்பாட்டாளர்கள் மற்றும் பாதுகாப்பான வீடுகளை அடையாளம் கண்டு முறையாக அமைப்பை துண்டு துண்டாக சிதைத்தனர். வெற்றிகள் இருந்தபோதிலும் நிர்மலா அவர்கள் இன்னும் மிக முக்கியமான பகுதியான தி ஆரக்கிளின் அடையாளத்தை காணவில்லை என்பதை அறிந்திருந்தார். ஒவ்வொரு முன்னணியும் அவர்களை நெருக்கமாக்கியது. ஆனால் தலைசிறந்தவர் மழுப்பலாகவே இருந்தார். ஒரு நாள் மாலை நிர்மலா லேட்டஸ்ட் இண்டெல்லில் சென்று கொண்டிருந்தபோது தெரியாத எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது. அவள் பதில் சொல்லும் போது அவள் இதயம் துடித்தது. மற்றொரு அச்சுறுத்தலை எதிர்பார்க்கிறது. டிடெக்டிவ் பாரட், ஒரு பழக்கமான குரல் கூறியது. இது தி விஸ்பர். வாரங்களுக்கு முன்பு அவர்கள் கைப்பற்றிய அமலாக்கி. உங்களுக்காக என்னிடம் கூடுதல் தகவல்கள் உள்ளன. ஆரக்கிள் ஒரு இறுதி நகர்வை திட்டமிடுகிறது. அது எல்லாவற்றையும் மாற்றும். இன்றிரவு 5வது தெருவில் உள்ள பழைய கிடங்கில் என்னை சந்திக்கவும். தனியாக வா. நிர்மலா தயங்கினாள். அபாயங்களை எடை போட்டாள். ஆனால் இது அவர்களுக்கு தேவையான முன்னேற்றமாக இருக்கலாம். அவள் ரேச்சல் மற்றும் ஜேமியிடம் தெரிவித்தாள். அவர்கள் தொலைவில் காப்புப்பிரதியை வழங்குமாறு வலியுறுத்தினர். இரவானதும் நிர்மலா கிடங்கிற்கு வந்தாள். அந்த இடம் அமானுஷ்யமாக அமைதியாக இருந்தது. காற்றில் பதற்றம் அதிகமாக இருந்தது. அவள் விழிப்புணர்வோடு உள்ளே நுழைந்தாள். விஸ்பர் நிழலில் இருந்து வெளிப்பட்டது. முன்பை விட மிகவும் கவர்ச்சியாகவும் அவநம்பிக்கையாகவும் இருந்தது. வந்ததற்கு நன்றி துப்பறிவாளன், அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அதிக நேரம் இல்லை. ஆரக்கிள் மறைந்து போக முற்றிலும் நிலத்தடிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளது. ஆனால் அவர்கள் செய்வதற்கு முன் அவர்கள் கடைசியாக ஒரு தாக்குதலை தொடங்கப் போகிறார்கள். உங்கள் முயற்சிகளை நிரந்தரமாக முடக்கும் ஒன்று. இலக்கு என்ன? நிர்மலா கோரிக்கை விடுத்துள்ளார். FBI தலைமையகம் தி விஸ்பர் பதிலளித்தார். அவர்களுக்கு உள்ளே ஒரு மச்சம் உள்ளது. யாரோ அவர்களுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். தாக்குதல் நாளை நடைபெற உள்ளது. நீங்கள் அதை நிறுத்த வேண்டும். நிர்மலாவின் மனம் துடித்தது. இதுவே தி ஆரக்கிளை கடைசியாக மூலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏன் எங்களுக்கு உதவுகிறீர்கள்? விஸ்பர் பெருமூச்சு விட்டார். அதிக அழிவையும் துன்பத்தையும் நான் கண்டிருக்கிறேன். என்னால் இனி அதில் ஒரு பகுதியாக இருக்க முடியாது. நீங்கள் அவர்களை நிறுத்த வேண்டும். திடீரென்று வெளியே துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டது. நிர்மலா வாத்து ஆயுதத்தை இழுத்தாள். தாக்குபவர்களை நடுநிலையாக்கி ரேச்சலும் ஜேமியும் உள்ளே நுழைந்தனர். நாங்கள் நகர வேண்டும், ரேச்சல் கூறினார். இப்போது அவர்கள் மீண்டும் தலைமையகத்திற்கு விரைந்தனர். அங்கு இயக்குனர் கார்ட்டர் ஏற்கனவே ஒரு பாதுகாப்பை திரட்டிக் கொண்டிருந்தார். அந்த குழு இரவு முழுவதும் வேலை செய்து கட்டிடத்தை பாதுகாத்து மச்சத்தை அடையாளம் கண்டது. தி ஆரக்கிளுக்கு தகவல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு உயர் அதிகாரி. விடியல் நெருங்கியதும் தவிர்க்க முடியாத மோதலுக்கு அணி தயாரானது.
நிர்மலாவுக்கு இதுவே இறுதி போர் என்று தெரிந்தது. அவர்களின் எல்லா முயற்சிகளின் உச்சகட்டம். தாக்குதல் வந்ததும் அவர்கள் தயாராக இருந்தனர். ஆரக்கிளின் படைகள் கடுமையான எதிர்ப்பைச் சந்தித்தன. மேலும் தீ விஸ்பரின் தகவலுக்கு நன்றி. முக்கியமான பகுதிகளை அடைவதற்கு முன்பு அவர்களால் அச்சுறுத்தலை நடுநிலையாக்க முடிந்தது. தூசி படிந்ததால் நிர்மலாவும் அவரது குழுவும் பல முக்கிய செயல்பாட்டாளர்களை கைப்பற்றினர். ஒவ்வொருவரும் அவர்களை ஆரக்கிளுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தனர். கைப்பற்றப்பட்டவர்களில் ஒரு உயர் பதவியில் இருந்த லெப்டினன்ட் ஒருவரும் இருந்தார். அவர் இறுதியாக அவர்களுக்கு தேவையான முன்னணியை கொடுத்தார். ஆரக்கிள் பின்வாங்க திட்டமிட்டிருந்த இடம். ஒரு புதிய நோக்கத்துடன் நிர்மலா இறுதி தாக்குதலுக்கு தயாரானார். ஆரக்கிளுக்கு எதிரான போர் நீண்ட மற்றும் கடினமானதாக இருந்தது. ஆனால் முடிவு பார்வையில் இருந்தது. தன் குழு மற்றும் எமிலியின் ஆதரவுடன் அவர்கள் வெற்றியின் விளிம்பில் இருப்பதை நிர்மலா அறிந்தார். நிழல்கள் ஆழமாக இருந்தன. ஆனால் அவை ஆரக்கிளை ஒருமுறை அம்பலப்படுத்தும் ஒரு ஒளியை பிரகாசிக்கவிருந்தன. இருளின் இதயத்திற்குள் இறுதி முன்னணி அவர்களுக்கு தேவைப்பட்டது. நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் தீ ஆரக்கிளின் கடைசியாக அறியப்பட்ட மறைவிடத்தில். மலைகளில் ஆழமான ஒரு தனிமையான மாளிகையில் சோதனைக்கு மிகவும் கவனமாக தயாராகினர். பங்குகள் அதிகமாக இருந்ததில்லை. ஆரக்கிளை கைப்பற்றுவது பரவலான குற்றவியல் வலையமைப்பிற்கு எதிரான அவர்களின் போரில் இறுதி வெற்றியாக இருக்கும். குழு தந்திரோபாய திட்டங்களை மதிப்பாய்வு செய்தபோது இயக்குனர் கார்ட்டர் அவர்களிடம் உரையாற்றினார். இதுதான் மக்களே. நாங்கள் வெகு தூரம் வந்துவிட்டோம். ஆனால் நாம் கூர்மையாக இருக்க வேண்டும். ஆரக்கிள் ஒரு மூளையாக உள்ளது. மேலும் எங்களால் எந்த தவறும் செய்ய முடியாது. இதை முடிவுக்கு கொண்டு வருவோம். நிர்மலா, ரேச்சல், ஜேமி மற்றும் தந்திரோபாய பிரிவு தயாராகி. அவர்களின் தீர்மானம் வரவிருக்கும் மோதலுக்கு ஏற்றப்பட்டது. எமிலி நிர்மலா கிளம்பும் முன் ஒரு உறுதியான அணைப்பை கொடுத்தாள். கவனமாக இருங்கள். எமிலி கிசுகிசுத்தாள். நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். மாளிகை நோக்கிய பயணம் பதட்டமாக இருந்தது. துரதிர்ஷ்டவசமான சாலைகளில் செல்லும்போது பனி மூடிய மலைகள் தத்தளித்தன. அவர்கள் இலக்கை நெருங்கியதும் ஜேமி மாளிகையின் பாதுகாப்பு அமைப்புகளை ஹேக் செய்து. அவர்களுக்கு ஒரு முக்கியமான நன்மையை அளித்தார். பாதுகாப்பு இறுக்கமாக உள்ளது. ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய குருட்டு புள்ளிகள் உள்ளன. என்று ஜேமி கூறினார். அவரது கண்கள் திரைகளில் கவனம் செலுத்தியது. நாங்கள் விரைவாகவும் அமைதியாகவும் செல்ல வேண்டும். நிர்மலா தலையசைத்தாள். நாங்கள் கடினமாகவும் வேகமாகவும் செல்கிறோம். எங்களுக்கு ஆரக்கிள் உயிருடன் தேவை. இதை செய்வோம். அவர்கள் இருளின் மறைவின் கீழ் நிலைக்கு நகர்ந்தனர். குளிர்ந்த காற்று அவர்களின் முகங்களை கடித்தது. அந்த மாளிகை அமானுஷ்யமாக அமைதியாக இருந்தது. அதன் நிழற்படமானது நிலவொளி வானத்திற்கு எதிராக கோடிட்டு காட்டப்பட்டிருந்தது. பயிற்சி துல்லியத்துடன் குழு சுற்றளவை மீறியது. அமைதியான செயல்திறனுடன் காவலர்களை நடுநிலையாக்கியது. உள்ளே மாளிகை செழுமை மற்றும் இரகசியத்தின் ஒரு தளமாக இருந்தது. அவர்கள் அறைகளை துடைத்து ஒவ்வொன்றையும் முறையாக சுத்தம் செய்தனர். அவர்கள் மாளிகைக்குள் ஆழமாக செல்ல வரவிருக்கும் மோதலின் உணர்வு வலுவடைந்தது. பெரிய ஹாலில் உயர் தொழில்நுட்ப உபகரணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அறை. என்கிரிப்ட் செய்யப்பட்ட தரவுகளுடன் சர்வர்கள் ஒலிப்பதை கண்டனர். ஜேமி விரைவாக வேலையில் இறங்கினார். முடிந்தவரை தகவல்களை பதிவிறக்கினார். எல்லாவற்றையும் அவிழ்ப்பதற்கான திறவுகோலாக இது இருக்கலாம். என்று அவள் சொன்னாள். அவள் விரல்கள் விசைப்பலகைக்கு மேல் பறக்கின்றன. திடீரென்று ஒரு குரல் அறை முழுவதும் எதிரொலித்தது. துப்பறியும் பாரெட், நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நிழலில் இருந்து ஒரு உருவம் வெளியே வருவதை காண குழு திரும்பியது. உயரமான துளையிடும் கண்களுடன் கூடிய தனிமனிதன். இது தீ ஆரக்கிள். பறந்து விரிந்த வலைப்பின்னலின் மூளையாக இருந்தது. நிர்மலா தன் ஆயுதத்தை நிலைநிறுத்தினாள். அது முடிந்தது ஆரக்கிள். இப்போது சரணடையுங்கள். ஆரக்கிள் சிரித்தது. அவர்களின் நடத்தையில் குளிர்ச்சியான அமைதி. நீங்கள் ஒரு வலிமையான எதிரியாக இருந்தீர்கள் துப்பறிவாளர். ஆனால் நீங்கள் மிகவும் தாமதமாகிவிட்டீர்கள். இறுதி கட்டம் ஏற்கனவே இயக்கத்தில் உள்ளது. நிர்மலா பதில் சொல்வதற்குள் துப்பாக்கிச் சூடு வெடித்தது. மறைந்திருந்த செயற்பாட்டாளர்கள் தோன்றி குழுவை கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபடுத்தினர். நிர்மலாவும் அவரது குழுவினரும் மறைத்து துல்லியமாக தீயை திருப்பினர். அந்த மாளிகை போரின் சத்தத்துடன் எதிரொலித்தது. பங்குகள் முன்னெப்போதையும் விட தெளிவாக இருந்தன. ரேச்சலும் ஜேமியும் நிர்மலாவுக்கு முக்கியமான பாதுகாப்பை அளித்து தாக்குபவர்களை ஓரங்கட்ட முடிந்தது. அவள் தீ ஆரக்கிளை நோக்கி முன்னேறினாள். இதை ஒருமுறை முடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தாள்.
ஆரக்கிள் தங்கள் செயல்பாட்டாளர்கள் வீழ்ச்சியடைந்ததைக் கண்டு ஒரு அவநம்பிக்கையான நகர்வை மேற்கொண்டது. மாளிகையின் ஆழத்திற்கு தப்பி ஓடியது. நிர்மலா பின்தொடர்ந்தாள், தன் கவனம் அசையாமல். அவள் ஆரக்கிளை தொடர்ச்சியான தாழ்வாரங்கள் வழியாக துரத்தினாள். இறுதியாக ஒரு மங்கலான ஆய்வில் அவற்றை மூலைவிட்டாள். நிறுத்து! நிர்மலா கட்டளையிட்டார். அவரது ஆயுதம் ஆரக்கிளில் பயிற்சி பெற்றது. ஆரக்கிள் மெதுவாக திரும்பியது. அவர்களின் அமைதியான முகப்பில் விரிசல் ஏற்பட்டது. நீங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறீர்களா, டிடெக்டிவ்? ஆரக்கிள் ஒரு நபர் மட்டுமல்ல, அது ஒரு யோசனை. நீங்கள் என்னை தடுக்கலாம், ஆனால் நெட்வொர்க் இயங்கும். நிர்மலா அருகில் சென்றாள். அதை பற்றி பார்ப்போம். இப்போது நான் அவர்களை பார்க்கக்கூடிய கைகள். தோற்கடிக்கப்பட்டு ஆரக்கிள் கைகளை உயர்த்தியது. நிர்மலா சுற்றுப்பட்டைகளை பாதுகாக்க நகர்ந்தாள். ஆனால் அவள் செய்ததைப் போலவே தீ ஆரக்கிள் வீசியது. மறைந்திருந்த கத்தி குறைந்த வெளிச்சத்தில் பளபளக்கிறது. நிர்மலா உள்ளுணர்வாக எதிர்வினையாற்றினார். ஆரக்கிளை நிராயுதபாணியாக்கி வேகமான பயிற்சியான நகர்வுகளால் அடக்கினார். நல்ல முயற்சி என்று அவள் கையுறைகளை உடைத்தாள். ஆனால் அது முடிந்துவிட்டது. குழு மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டதும் கைப்பற்றப்பட்ட செயல்பாட்டாளர்கள் பாதுகாக்கப்பட்டனர். மேலும் தீ ஆரக்கிள் கட்டுப்பாடுகளுடன் வெளியேற்றப்பட்டது. பதிவிறக்கம் செய்யப்பட்ட தரவுகள் அடங்கிய டிரைவை ஜேமி நிர்மலாவிடம் கொடுத்தார். இது மற்ற நெட்வொர்க்கை அகற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டுள்ளது. மீண்டும் தலைமையகத்தில் எச்சரிக்கையான வெற்றியின் மனநிலை இருந்தது. கைப்பற்றப்பட்ட தரவு விலைமதிப்பற்ற நுண்ணறிவுகளை வழங்கியது. மேலும் கைதுகள் மற்றும் மீதமுள்ள செல்களை அகற்ற வழிவகுத்தது. தீ ஆரக்கிளின் சூழ்ச்சிகளால் வீசப்பட்ட நிழல்களிலிருந்து நகரமும் உலகமும் குணமடையத் தொடங்கலாம். இயக்குனர் கார்ட்டர் அணியினரிடம் பேசினார். நீங்கள் விதிவிலக்கான வேலையை செய்துள்ளீர்கள். இந்த வெற்றி குறிப்பிடத்தக்கது. ஆனால் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆரக்கிள் தோற்கடிக்கப்படலாம். ஆனால் ஊழல் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று மாலை நிர்மலா களைப்புடன் வீடு திரும்பினாள். ஆனால் நிம்மதியாக இருந்தாள். எமிலி அவளை அன்புடன் அரவணைத்து வரவேற்றாள். நீங்கள் அதை செய்தீர்கள், அவள் சொன்னாள். அவள் குரலில் பெருமிதமும் நிம்மதியும் நிறைந்திருந்தது. நீங்கள் அவர்களை வீழ்த்தினீர்கள். நிர்மலா சிரித்தாள். கடந்த மாதங்களின் எடை தூக்கியது. நாங்கள் அதை ஒன்றாக செய்தோம். இப்போது நாம் இறுதியாக முன்னேற ஆரம்பிக்கலாம். அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்க வெளியில் நகர விளக்குகள் மின்ன. நிர்மலா ஒரு ஆழமான சாதனையை உணர்ந்தாள். போர் நீண்ட மற்றும் கடினமானதாக இருந்தது. ஆனால் நீதி வென்றது. தன் அணியினரின் அசைக்க முடியாத ஆதரவுடனும் எமிலிக்கு பக்கபாலமாகவும் இருந்ததால். நிர்மலா அவர்கள் முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை அறிந்திருந்தார். ஆரக்கிள் வீழ்ச்சியடைந்தது. ஆனால் நிர்மலா பாரட்டின் உறுதிப்பாடு எப்போதும் போல் வலுவாக இருந்தது. இருள் மீண்டும் ஒருபோதும் பிடிக்காது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஒரு நேரத்தில் ஒரு வழக்கு நீதிக்கான தனது போராட்டத்தை தொடர அவள் தயாராக இருந்தாள். முடிக்கப்படாத வணிகம். கம்பிகளுக்கு பின்னால் உள்ள ஆரக்கிள் மற்றும் நெட்வொர்க் பெரும்பாலும் அகற்றப்பட்டதால். நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் இறுதியாக நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இருப்பினும் அவர்களின் பணி முழுமையாக செய்யப்படவில்லை என்பதை அவர்கள் அறிந்தனர். தளர்வான முனைகள் பிணைக்கப்பட வேண்டும். மேலும் செயலற்ற செல்கள் மீண்டும் தோன்றுவதற்கான அச்சுறுத்தல் ஒரு நிலையான கவலையாக இருந்தது. கைது செய்யப்பட்ட சில நாட்களில் ஜேமி டிக்ரிப்ட் செய்த விரிவான தரவுகளை குழு கொட்டியது. ஒவ்வொரு கோப்பு மின்னஞ்சல் மற்றும் பரிவர்த்தனை ஆகியவை நிறுவனத்தின் செயல்பாடுகளின் விரிவான படத்தை வரைந்தன. எஞ்சியுள்ள செயற்பாட்டாளர்களையும் அனுதாபிகளையும் அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டனர். நீடித்த அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்கும் நோக்கத்துடன். ஒரு நாள் காலையில் சமீபத்திய உளவுத்துறை அறிக்கைகளை நிர்மலா மதிப்பாய்வு செய்தபோது. ரேச்சல் தன் மேசையை நெருங்கினாள். நிர்மலா, நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது என்று அவள் ஒரு கோப்பை கொடுத்தாள். தி ஆரக்கிள் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்ட விவரிக்கப்படாத காணாமல் போன தொடர் பற்றிய விரிவான தகவல்களை கண்டறிய நிர்மலா அதை திறந்தார். இந்த மக்கள் வெறும் இலக்குகள் அல்ல, அவர்கள் உள்நாட்டினர் என்று ரேச்சல் விளக்கினார். அவர்களில் சிலர் ஒளிந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டனர் அல்லது தடங்களை மறைக்க வெளியே அழைத்துச் செல்லப்பட்டனர். நெட்வொர்க்கின் உள் செயல்பாடுகளைப் பற்றி அதிகம் அறிந்தவர்கள் அங்கே தப்பிப்பிழைத்தவர்கள் இருக்கக்கூடும் என்பதே இதன் பொருள் என்று நிர்மலா தனது மனதை தூண்டினார். நாங்கள் அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். ரேச்சல் தலையசைத்தாள். ஜேமி ஏற்கனவே அவர்கள் கடைசியாக அறியப்பட்ட இடங்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்.
இந்த நபர்களை நாம் கண்டுபிடிக்க முடிந்தால் ஆரக்கிளின் செல்வாக்கு எவ்வளவு ஆழமாக சென்றது என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் உதவக்கூடும். அந்த நாளின் பிற்பகுதியில் ஜேமி தனது கண்டுபிடிப்புகள் குறித்து குழுவிற்கு விளக்கினார். ஆரக்கிளின் செயல்பாட்டாளர்கள் பயன்படுத்தும் பாதுகாப்பான வீட்டை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். காணாமல் போன உள்நபர்களில் ஒருவரான லிடியா கிராண்ட் என்ற பெண் கடைசியாக அங்கு காணப்பட்டார். கிளம்பலாம். நிர்மலா அவள் கியரை பிடித்தாள். லிடியா இன்னும் உயிருடன் இருந்தால் அவளிடம் முக்கியமான தகவல்கள் இருக்கலாம். அணி விரைவாக அணிதிரட்டப்பட்டு நகரின் புறநகரில் உள்ள பாதுகாப்பான வீட்டிற்கு சென்றது. கட்டிடம் விவரிக்கப்படாதது. சுற்றியுள்ள சுற்றுப்புறங்களில் தடையின்றி கலக்கிறது. அவர்கள் நெருங்கியதும் நிர்மலா அமைதியாக இருக்க வேண்டும் என்று சமிக்ஞை செய்தார். அவர்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். அவர்கள் கதவை உடைத்து அறைகளை துடைத்தனர். பாதுகாப்பான வீடு கைவிடப்பட்டதாக தோன்றியது. ஆனால் சமீபத்திய குடியிருப்பின் அறிகுறிகள் தெளிவாக தெரிந்தன. ஒரு அறையில் அவர்கள் லிடியாவை கண்டார்கள். நிர்மலா மெதுவாக அவளை நெருங்கினாள். லிடியா கிராண்ட், நாங்கள் உதவ இங்கே இருக்கிறோம். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். லிடியா நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்கள் பயமும் நிம்மதியும் நிறைந்தன. உனக்கு புரியவில்லை. அவர்கள் இன்னும் வெளியே இருக்கிறார்கள். ஆரக்கிள் கைப்பற்றப்படலாம். ஆனால் மற்றவை நிறுத்தப்படாது. அவர்கள் இயக்கத்தில் திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். நிர்மலாவின் இதயம் கனத்தது. என்ன திட்டம் லிடியா? என்ன திட்டமிடுகிறார்கள்? லிடியா ஆழ்ந்த மூச்சு எடுத்தாள். தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாள். அவர்களிடம் ஒரு தற்செயல் திட்டம் உள்ளது. ஆரக்கிள் எப்போதாவது கைப்பற்றப்பட்டால் நெட்வொர்க்கின் எதிரிகளை சீர்குலைக்க சில முக்கிய செயல்பாட்டாளர்கள் குறிப்பிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இது ஆபரேஷன் ஃபீனிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஜேமி தலையாட்டினாள். ஆபரேஷன் ஃபீனிக்ஸ். தரவுகளில் இது பற்றிய குறிப்புகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அது பெரிதும் குறியாக்கம் செய்யப்பட்டது. லிடியா தலையசைத்தாள். இது குழப்பத்தை உருவாக்க மற்றும் நெட்வொர்க்கின் எச்சங்களை மீண்டும் ஒருங்கிணைக்க அனுமதிக்க வடிவமைக்கப்பட்ட உயர் தாக்க தாக்குதல்களின் தொடர். அவர்கள் முக்கிய உள்கட்டமைப்பு. பொது நபர்கள் மற்றும் சட்ட அமலாக்கத்தை இலக்காக கொண்டுள்ளனர். நிர்மலா அணி பக்கம் திரும்பினாள். இதை நாம் இப்போது நிறுத்த வேண்டும். லிடியா, இந்த செயல்பாட்டாளர்கள் எங்கே இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா? லிடியா தயங்கி பின் சுவரில் இருந்த வரைபடத்தை காட்டினாள். இங்கே பல இடங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. இவையே அவர்களின் அரங்கேற்றம். திட்டமிட்ட தாக்குதல்களை முறியடிக்க உள்ளூர் மற்றும் ஃபெடரல் ஏஜென்சிகளுடன் ஒருங்கிணைத்த இயக்குனர் கார்ட்டருக்கு குழு விரைவாக தகவலை அனுப்பியது. ஆபரேஷன் ஃபீனிக்ஸ் செயல்பாட்டிற்கு வருவதை தடுப்பதற்காக இது காலத்திற்கு எதிரான போட்டியாகும். செயல்பாட்டாளர்களை இடைமறிக்க குழு நகர்ந்தபோது இதைவிட பெரிய ஒன்று விளையாடுகிறது என்ற உணர்வை நிர்மலாவால் அசைக்க முடியவில்லை. அவளும் ரேச்சலும் ஒரு வேலைநிறுத்த குழுவை முதல் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அது ஒரு கைவிடப்பட்ட கிடங்காக இருந்தது. அது ஆயுத களஞ்சியமாக செயல்பட்டது. உள்ளே பல ஆயுதமேந்திய செயல்பாட்டாளர்கள் தங்கள் பணிக்கு தயாராகி வருவதை கண்டனர். ஒரு கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது. நிர்மலாவின் குழு வெற்றியுடன் ஆனால் சோர்வாக வெளிப்பட்டது. அவர்கள் செயல்பாட்டாளர்களை பாதுகாத்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். ஆனால் அது பெரிய புதிரின் ஒரு பகுதி மட்டுமே. இதற்கிடையில் ஜேமியும் லிடியாவும் இணைந்து மேலும் தரவுகளை மறைகுறியாக்க வேலை செய்தனர். ஆபரேஷன் பீனிக்ஸ் பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டுபிடித்தனர். ஒவ்வொரு தகவலும் குழுவை மற்றொரு களத்திற்கு அழைத்துச் சென்றது. அவர்கள் அடைய கடினமாக போராடிய பலவீனமான அமைதியை சீர்குலைக்கும் மற்றொரு சதி. பல நாட்கள் இடைவிடாத நாட்டத்திற்கு பிறகு அவர்கள் அனைத்து செயல்பாட்டாளர்களையும் இடைமறித்து செல்களை அகற்ற முடிந்தது. ஆபரேஷன் ஃபீனிக்ஸ் முறியடிக்கப்பட்டது. ஆனால் அந்த அனுபவம் அணிக்கு நெட்வொர்க்கின் அணுகல் மற்றும் பின்னடைவு பற்றி நன்கு அறிந்திருந்தது. தலைமையகத்தில் மீண்டும் இயக்குனர் கார்ட்டர் அணியினரிடம் உரையாற்றினார். நீங்கள் அனைவரும் நம்ப முடியாத வேலையை செய்துள்ளீர்கள். அச்சுறுத்தல் முற்றிலுமாக நீங்கவில்லை. ஆனால் ஆரக்கிளின் நெட்வொர்க்கில் எஞ்சியிருப்பதற்கு குறிப்பிடத்தக்க அடியை நாங்கள் கையாண்டுள்ளோம். நாங்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருப்போம் மற்றும் அவர்களின் செல்வாக்கின் எச்சங்கள் மீண்டும் தோன்றாமல் இருப்பதை உறுதி செய்ய வேலை செய்வோம். நிர்மலா சோர்வுடன் ஆனால் உறுதியுடன் அவர்களின் பயணத்தை பற்றி சிந்திக்க சிறிது நேரம் எடுத்துக் கொண்டார். அவர்கள் தீர்க்க முடியாத முரண்பாடுகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றனர். ஆனால் ஊழல் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான போர் நடந்து கொண்டிருந்தது.
ரேச்சல், ஜேமி, டைரக்டர் கார்ட்டர் மற்றும் நெட்வொர்க்கை மேலும் தகர்ப்பதில் அவர்களுக்கு உதவ முடிவெடுத்த லிடியா போன்ற குழுவை அவள் சுற்றி பார்த்தபோது அவள் ஒரு புதிய நோக்கத்தை உணர்ந்தாள். அன்று மாலை நிர்மலா எமிலி வீட்டிற்கு திரும்பினார். அவர் அவளை அன்பான அரவணைப்புடன் வரவேற்றார். நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள், எமிலி மெதுவாக சொன்னாள். ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை செய்துள்ளீர்கள். நிர்மலா சிரித்துக்கொண்டே எமிலியை நெருங்கினாள். நாங்கள் ஒரு வித்தியாசத்தை உருவாக்கியுள்ளோம். மேலும் செய்ய வேண்டிய வேலை இருக்கும் வரை நான் தொடர்ந்து போராடுவேன். எங்களுக்காக, அணிக்காக, நகரத்திற்காக. ஆரக்கிளுக்கு எதிரான போர் நிர்மலாவுக்கு மனித நெகிழ்ச்சியின் ஆழத்தையும் உறுதியின் ஆற்றலையும் காட்டியது. தனது குழு மற்றும் அன்புக்குரியவர்களின் ஆதரவுடன் நீதியும் உண்மையும் வெற்றி பெறுவதை உறுதி செய்து. முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை அவள் அறிந்தாள். மூடல் மற்றும் புதிய தொடக்கங்கள். ஆபரேஷன் ஃபீனிக்ஸ் முறியடிக்கப்பட்டது மற்றும் ஆரக்கிளின் நெட்வொர்க்கின் எச்சங்கள் நடுநிலைப்படுத்தப்பட்டதால். நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் இறுதியாக நிம்மதி பெருமூச்சு விட முடிந்தது. நகரம் மீண்டும் பாதுகாப்பாக இருந்தது. இருளில் நீதி வென்றது. அடுத்த நாட்களில் குழு தளர்வான முனைகளை மூடுவதற்கும். மீதமுள்ள ஒவ்வொரு அச்சுறுத்தலையும் நடுநிலையாக்குவதை உறுதி செய்வதற்கும் அயராது உழைத்தது. உளவுத்துறையை பகிர்ந்து கொள்ளவும். மீதமுள்ள செயல்பாட்டாளர்களை கண்டறியவும் உலகெங்கிலும் உள்ள சட்ட அமலாக்க நிறுவனங்களுடன் அவர்கள் ஒருங்கிணைத்தனர். தலைமையகத்தில் இயக்குனர் கார்ட்டர் இறுதி விளக்கத்திற்காக குழுவை கூட்டினார். இந்த சோதனை முழுவதும் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் துணிச்சலுக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். ஆரக்கிளின் நெட்வொர்க் நாங்கள் எதிர்கொண்ட மிக பயங்கரமான அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும். ஆனால் இந்த நகரத்தையும் அதன் மக்களையும் பாதுகாப்பதற்கான உங்கள் உறுதிப்பாட்டில் நீங்கள் ஒருபோதும் தளரவில்லை. நிர்மலா ரேச்சல், ஜேமி மற்றும் மற்றவர்களுடன் பார்வையை பரிமாறிக்கொண்டார். அவர்களின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு ஆழ்ந்த நன்றியுணர்வை உணர்ந்தார். ஒன்றாக அவர்கள் கற்பனை செய்ய முடியாத சவால்களை எதிர்கொண்டனர் மற்றும் முன்னெப்போதையும் விட வலுவாக வெளிப்பட்டனர். இந்த அத்தியாயத்தை நாங்கள் முடிக்கும்போது. இயக்குனர் கார்ட்டர் தொடர்ந்தார். எங்கள் பணி முடிந்துவிடவில்லை என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். எதிர்கொள்வதற்கு அச்சுறுத்தல்கள் மற்றும் சண்டையிடுவதற்கான போர்கள் எப்போதும் இருக்கும். ஆனால் நாம் ஒன்றாக நிற்கும் வரை எதையும் சமாளிக்க முடியும். அதனுடன் அவர்களின் முன்மாதிரியான சேவைக்காக குழுவிற்கு பாராட்டுக்கள் வழங்கப்படும் என்று இயக்குனர் கார்ட்டர் அறிவித்தார். இது அவர்களின் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்புக்கான பெருமை மற்றும் அங்கீகாரத்தின் தருணம். அன்று மாலை நிர்மலா எமிலியின் வீட்டிற்கு திரும்பினாள். உணர்ச்சிகளின் கலவையாக உணர்ந்தாள். இறுதியாக முடிந்தது என்று அவள் மனைவிக்கு அருகில் இருந்த சோபாவில் மூழ்கினாள். நாம் அதை செய்தோம். எமிலி நிர்மலாவைச் சுற்றி கொண்டு சிரித்தாள். நீ செய்தாய் நிர்மலா. நான் உன்னை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவர்கள் தங்கள் வீட்டின் அமைதியில் ஒன்றாக அமர்ந்திருந்தபோது. நிர்மலா ஆழ்ந்த மூட உணர்வை உணர்ந்தார். தீ ஆரக்கிள் உடனான சோதனை அவள் நினைத்து பார்க்காத வழிகளில் அவளை சோதித்தது. ஆனால் அது நீதி மற்றும் உண்மைக்கான அவளுடைய உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. மறுநாள் காலை நிர்மலாவும் எமிலியும் நகரின் தெருக்களில் கைகோர்த்து நடந்தனர். ஒரு நகரத்தின் மறுபிறப்பின் காட்சிகளையும் ஒலிகளையும் எடுத்து கொண்டனர். இது ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. இருளை விட்டுவிட்டு எதிர்காலத்தின் சாத்தியக்கூறுகளை தழுவுவதற்கான ஒரு வாய்ப்பு. அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் சாகசங்களை எதிர்நோக்கியபோது. ஆரக்கிளின் பயங்கர ஆட்சியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நிர்மலா எப்போதும் எடுத்துச் செல்வார் என்பதை அறிந்திருந்தார். ஆனால் அவள் தனியாக இல்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவளுக்கு அர்ப்பணிப்புள்ள சக ஊழியர்களின் குழு மற்றும் ஒரு அன்பான துணை அவளுக்கு பக்கத்தில் இருந்தது. எனவே நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்த இதயங்களுடன். நிர்மலா பாரெட் மற்றும் எமிலி ஆகியோர் எதிர்காலம் எதுவாக இருந்தாலும். அதை ஒரு நேரத்தில் ஒன்றாக எதிர்கொள்ள தயாராக உள்ளனர். முற்றும் சீசன் 2 விரைவில்.